Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Holy Communion receive பண்ணுவோம். கர்த்தன பந்திಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸೋಣ. அந்த ராபோஜனத்தின் காரியங்களை நீங்க பிரிச்சு ரெடியா வச்சுக்கோங்க. We will pray together. ಕಮ್ಯುನಿಯನ್ ಅನ್ನು ಓಪನ್ ಮಾಡಿ ರೆಡಿಯಾಗಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ನಾವು ಒಂದಾಗಿ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய இந்த ராபோஜனம் ಕರ್ತನ ಈ ಪಂಕ್ತಿ இது பாவ மன்னிப்புக்கு என்று நம்ம இந்த ராபோஜனத்தில் வரும்போது பயத்தோட வர அவசியம் இல்லை, சந்தோஷத்தோட நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற ஒரு நிச்சயத்தோட வருகிறோம். ಇದು ಪಾಪದ ಕ್ಷಮಾಪಣೆಗಾಗಿರುವುದು. ಇದರಲ್ಲಿ ನಾವು ಭಾಗವಹಿಸುವಾಗ ಭಯದಿಂದ ಅಲ್ಲ, ನಮ್ಮ ಪಾಪಗಳು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬ ಸಂತೋಷದಿಂದ ನಾವು ಬರಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய சரீரத்துல என்னுடைய ரத்தத்துல ஒன்றாக போறார் என்ற சந்தோஷத்துல நம்ம வரணும். ದೇವರು ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ನನ್ನ ರಕ್ತದಲ್ಲಿ ಒಂದಾಗುತ್ತಾರೆ ಎಂಬ ಒಂದು ಸಂತೋಷದಲ್ಲಿ ನಾವು ಬರಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರ ಇಲ್ಲ, எப்படி அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டதோ, ಹೇಗೆ ಆತನ ಶರೀರವು ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟಿತೋ, இதுல நம்ம பங்கு பெறும்போது நம்ம சாபங்கள் உடையும். ಇದರಲ್ಲಿ ನಾವು ಭಾಗವಹಿಸುವಾಗ ನಮ್ಮ ಶಾಪಗಳು ಮುರಿಯಲ್ಪಡುತ್ತದೆ, பிசாசுடைய கிரியைகள் முறியும், ಸೈತಾನಿನ ಕ್ರಿಯೆಗಳು ಮುರಿಯಲ್ಪಡುತ್ತದೆ. அதனால பாருங்க, இதனாலதான் தாவீது சங்கீதம் 23 என்ன சொல்றாரு, இதுதான் கர்த்தர் ஆயத்தம் பண்ண பந்தி. ಅದರಿಂದಾನೇ ಕೀರ್ತನೆ 23 ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾರೆ, ಇದೇ ಕರ್ತನು ಸಿದ್ಧ ಮಾಡಿರುವ ಪಂಕ್ತಿ. சத்துருகளுக்கு முன்பதாக ஆயத்தம் பண்ண பந்தி இதுவே. ನಮ್ಮ ವೈರಿಗಳ ಮುಂದೆ ಸಿದ್ಧ ಮಾಡಿರುವ ಪಂಕ್ತಿ ಇದುವೇ. வியாதி என்ற சத்ரு, வறுமை என்ற சத்ரு, இவைகளுக்கு முன்பதாக நம்ம என்ன பண்ண போறோம், கொண்டாட போறோம். ಕಾಯಿಲೆ ಎಂಬ ವೈರಿ, ಬಡತನ ಎಂಬ ವೈರಿ, ಇವುಗಳ ಮುಂದೆ ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ, ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ. இந்த விசுவாசத்தோட ஜெபிக்கலாம். ಆ ನಂಬಿಕೆಯಿಂದ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை எடுத்து அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அதை கொடுத்து அவர் சொன்னதாவது, இது என்னுடைய சரீரம், இது உங்களுக்காக பிக்கப்படுகிறது. அதே போல திராட்சை ரசத்தையும் கையில் எடுத்து அதற்கு நன்றி செலுத்தி அவர் சொன்னதாவது, இது என்னுடைய ரத்தம், இது உங்களுடைய பாவ மன்னிப்புக்கு என்று சிந்தப்படுகிறது, இது புதிய உடன்படிக்கைக்கான என்னுடைய ரத்தம் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். பிரியமானவர்களே, நம்ம கையில் இப்போ ஒரு வேஃபரோ ஜூஸ் இல்லை. இப்போ ஜெபித்த பிறகு இயேசுடைய சரீரமும் ரத்தமும் நம் கையில் உண்டு. பயபக்தியோட சந்தோஷத்தோட நம்ம பங்கு பெறலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு செகண்ட் கர்த்தருக்கு நேரா கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. ಹಾಗೆ ராபோஜனத்துக்காக thank you Jesus. ದೇವರಿಗೆ ನೇರವಾಗಿ ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ, உங்க ஜீவனையும் உங்க ரத்தத்தையும் எனக்காக கொடுத்தீங்களே, நன்றி சொல்லுங்க பாப்பா. ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನು, ನಿಮ್ಮ ರಕ್ತವನ್ನು, ನಿಮ್ಮ ಜೀವವನ್ನು ನನಗಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಲ್ಲ ಸ್ವಾಮಿ ಅಂತ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ஏசப்பாக்கு நன்றி சொல்லுவோம். ಒಂದು ಕೃತಜ್ಞತೆ ಇರುವ ಹೃದಯದಿಂದ ನಾವು ஜீவனையே ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ எனக்காக ಮಾಡೋಣ. கொடுத்தீங்களே, ஸ்தோத்திரம். ನಿಮ್ಮ ಜೀವವನ್ನೇ ನನಗಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಲ್ಲ, சிந்தினீங்களே, ஸ்தோத்திரம். ನಿಮ್ಮ ರಕ್ತವನ್ನು ನನಗಾಗಿ ಸುರಿದಿದ್ದೀರಲ್ಲ, ಸ್ತೋತ್ರ. சரீரத்தை பலியாய் கொடுத்தீங்களே, கோடி ஸ்தோத்திரம். ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನು ಬಲಿಯಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಲ್ಲ, ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. நன்மைகளும் நான் பெற்றுக்கொள்கிறேன். ಎಲ್ಲ ಒಳ್ಳೆತನವನ್ನು ನಾನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. நீங்க முடித்த எல்லா நன்மைகளும் நான் பெற்றுக்கொள்கிறேன். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನೀವು ಮುಗಿಸಿರುವ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದನ್ನು ನಾನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. நிமித்தம் வருகிற எல்லா விடுதலையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். ನಿಮ್ಮ ರಕ್ತದಿಂದ ಬರುವ ಎಲ್ಲ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ನಾನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. காயம் அடைந்த உங்க சரீரத்தினால வருகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். ಗಾಯ ಹೊಂದಿರುವ ನಿಮ್ಮ ಶರೀರದಿಂದ ಬಂದಿರುವ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ನಾನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. கல்லறையில வைத்து
அந்த சாவை அனுபவித்த கிருபைகளை நாங்க பெற்றுக்கொள்கிறோம். 3 ದಿನ ಇದರಲ್ಲಿಟ್ಟು ಆ ಸಾವನ್ನು ಅನುಭವಿಸಿದ ಆ ಕೃಪೆಯನ್ನು ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. விடுதலை வந்தது என்று சொல்லுகிறேன். ನನ್ನ ಬಿಡುಗಡೆ ಬಂತು ಅಂತ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. அறிக்கை ಇಡುங்க, என்னுடைய விடுதலை வந்தது. ಬಾಯಲ್ಲಿ ಅರಿಕೆ ಮಾಡಿ, ನನ್ನ ಬಿಡುಗಡೆ ಬಂತು, ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಬಂತು, ಆಶೀರ್ವದಿக்கப்பட்டிருக்கிறேன், ನಾನು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿದ್ದೇನೆ. அவர் சாபமானார், ಆತನು ಶಾಪವಾದರು, ಆಶೀರ್ವಾದம் என் மேல வந்துச்சு, ನನ್ನ ಮೇಲೆ ಆಶೀರ್ವಾದ ಬಂತು. அவர் சிலுவையில தொங்கினாரு, ಆತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಇದ್ದರು, ஆனா நான் விடுதலை செய்யப்பட்டேன், ನಾನು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದ್ದೇನೆ. விடுதலை நான் கொண்டாடுகிறேன், ನನ್ನ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ನಾನು ಕೊಂಡಾಡುತ್ತೇನೆ. மரித்த இயேசுவை கொண்டாடுகிறேன், ನನಗಾಗಿ ಮೃತಪಟ್ಟ ನನ್ನ ಯೇಸುವನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತೇನೆ. honor you lord, ಗಣಪಡಿಸುತ್ತೇನೆ, ನಿಮ್ಮನ್ನು ಗೌರವ ಪಡಿಸುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ಕಾರ್ಯத்தை ಗಣಪಡಿಸುತ್ತೇನೆ, ಶಿಲುಬೆಯ ಕ್ರಿಯೆಯನ್ನು ನಾವು ಗೌರವ ಪಡಿಸುತ್ತೇವೆ. honor the work of the cross, ಶಿಲುಬೆಯ ಕ್ರಿಯೆಯನ್ನು ನಾವು ಗೌರವ ಪಡಿಸುತ್ತೇವೆ. ನಿಮ್ಮ ರಕ್ತವನ್ನು ಗೌರವ ಪಡಿಸುತ್ತೇವೆ, ಗಣಪಡಿಸುತ್ತೇವೆ, ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನು ಗೌರವ ಪಡಿಸುತ್ತೇವೆ. இந்த நேரத்துல ಈ ಸಮಯದಲ್ಲಿ இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை என் சரீரத்துல வந்தது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ಪ್ರಕೃತಿಗೆ ಮೇಲಾಗಿರುವ ಶಕ್ತಿ ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಬಂದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬುತ್ತೇನೆ. இயற்கைக்கு அப்பாற்பட்ட wisdom ஞானம் எனக்குள்ள வந்தது என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ಪ್ರಕೃತಿಗೆ ಮೇಲಾಗಿರುವ ಜ್ಞಾನ ನನ್ನಲ್ಲಿ ಬಂದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬುತ್ತೇನೆ. அதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. ಅದನ್ನು ನಾನು ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೇನೆ, ನಂಬುತ್ತೇನೆ. ನಾಮದನಾಲೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಆಮೆನ್. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಯೇಸುವಿಗೆ நன்றி சொல்வோமா? ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣವಾ? ஹalleluya, ಹalleluya. thank you jesus. ಸ್ತೋತ್ರ ಯೇಸುವೆ. word of god, தேவனுடைய வார்த்தையை குறித்து நாம 5 வாரமாக தியானம் பண்ணிருக்கோம். இன்னைக்கு 5வது வாரம். ದೇವರ ವಾಕ್ಯದ ಬಗ್ಗೆ ನಾವು ಕಳೆದ 5 ವಾರದಿಂದ ಧ್ಯಾನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇವತ್ತು 5ನೇ ವಾರ. கர்த்தருடைய வார்த்தை என்றால் என்ன, வாட் இஸ் word of god என்ற டாபிக்ல நம்ம we are learning. ದೇವರ ವಾಕ್ಯ ಅಂದ್ರೆ ಏನು, ದೇವರ ವಾಕ್ಯ ಅಂದ್ರೆ ಏನು ಎಂಬುದರ ಬಗ್ಗೆ ನಾವು ಕಲಿತಾ ಇದ್ದೇವೆ. நீங்க சொல்லுங்க பாப்போம், இது வரைக்கும் நம்ம உங்களுக்கு என்னெல்லாம் மைண்ட்ல இருக்கு, இந்த 4 வாரத்துல என்ன கற்றுக்கொண்டீங்க சொல்லுங்க. ನೀವು ಹೇಳಿ ನೋಡೋಣ, ಇದುವರೆಗೂ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಏನಿದೆ, ನೀವು ಏನನ್ನ ಕಲಿತಿದ್ದೀರಾ ಈ 4 ವಾರದಲ್ಲಿ. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, வார்த்தையே ದೇವನಾಗ இருந்தது. ஹalleluya. ಆದಿಯಲ್ಲಿ ವಾಕ್ಯವಿತ್ತು, ಆ ವಾಕ್ಯವು ದೇವರೊಂದಿಗೆ ಇತ್ತು, ಆ ವಾಕ್ಯವೇ ದೇವರಾಗಿತ್ತು. இந்த யோவான் 1:1 அந்த வசனம் பாருங்க, ரொம்ப ಅಲ್ಟಿಮೇಟಾன வசனம். ಈ ಯೋಹಾನ 1:1 ಆ ವಾಕ್ಯ ನೋಡಿ, ಅದು ತುಂಬಾ ಅಲ್ಟಿಮೇಟ್ ಆಗಿರೋ ವಾಕ್ಯ. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அந்த வசனத்தை அதுக்குள்ள ரொம்ப டீப்பா நீங்க புரிந்து கொள்கிற ಅವಶ್ಯಕ ಉಂಟು. ಒಂದೊಂದು ಕ್ರೈಸ್ತರು ಆ ವಾಕ್ಯವನ್ನು ತುಂಬಾ ಆಳವಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕಾಗಿರೋ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ. ஹalleluya, ஹalleluya. அவசியம் உண்டு, ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ. ஆமென், ஆமென். ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லுது, கர்த்தர் இடத்துல வார்த்தை இருந்தது, கடைசியில அவரே அந்த வார்த்தை அப்படின்னு. ಆ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ, ದೇವರ ಹತ್ರ ವಾಕ್ಯ ಇತ್ತು, ಕೊನೆಯದಾಗಿ ಆತನೇ ಆ ವಾಕ್ಯವಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ஹalleluya, ஹalleluya. அப்ப கர்த்தரால என்ன செய்ய முடியுமோ அவருடைய வார்த்தை செய்ய முடியும். ಆಗ ದೇವರಿಂದ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗತ್ತೋ ಅದನ್ನು ಆತನ ವಾಕ್ಯವು ಮಾಡುತ್ತದೆ. கர்த்தரால என்ன செய்ய முடியுமோ அவருடைய வார்த்தையாலையும் செய்ய முடியும். ಅವರ ವಾಕ್ಯನ செய்ய முடியும். ஆமென். ದೇವರಿಂದ வார்த்தையே தேவனாக இருக்கிறது, ಆ ವಾಕ್ಯವೇ ದೇವರಾಗಿದೆ. ஹalleluya, ஹalleluya. போன வாரத்துல என்ன சில காரியங்கள் பார்த்தோம். ಹೋದ ವಾರದಲ್ಲಿ ಇನ್ನ ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನ ನೋಡಿದ್ದೇವೆ. எப்படி இந்த அண்ட சராசரத்தை, இந்த யூனிவர்ஸை, இந்த வார்த்தையானது வல்லமையின் வார்த்தை அதை பிடித்து அந்த இடத்துல வச்சிருக்கான். ಹೇಗೆ ಈ ಲೋಕವನ್ನು, ಈ ಪ್ರಪಂಚವನ್ನು, ಈ ಶಕ್ತಿ ಇರುವ ವಾಕ್ಯವು ಅದನ್ನ ಹಿಡಿದಿಟ್ಟಿದೆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ. ஹalleluya, ஹalleluya. அப்ப வல்லமையின் வார்த்தை என்று ஒன்னு இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும். ಆಗ ಬಲವುಳ್ಳ ವಾಕ್ಯ ಒಂದು ಇದೆ ಎಂಬುದನ್ನ ನಾವು ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೇವೆ. the word of power, ಆ ಬಲವುಳ್ಳ ವಾಕ್ಯ. ஆமென், ஆமென். அப்ப இந்த வல்லமையின் வார்த்தை தான் என்ன பண்ணியிருக்கான், எபிரேயர் 1:3 படிச்சோம். இந்த வல்லமையின் வார்த்தை இந்த அண்ட சராச எல்லாவற்றையுமே கர்த்தர் படைத்த படைப்புகளை என்ன பண்ணியிருக்கான், அதன் இடத்துல பிடிச்சு தாங்கி நிறுத்துது. ಆಗ ಈ ಬಲವುಳ್ಳ ವಾಕ್ಯ ಏನು ಮಾಡುತ್ತದೆ, ದೇವರು ಸೃಷ್ಟಿಸಿರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅದರ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅದನ್ನ ನಿಲ್ಲಿಸುತ್ತದೆ. இன்னொரு வார்த்தையை பார்த்தோம், ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. அதாவது இந்த தேவ வசனங்கள் பரிசுத்த ஆவியானவரால் என்ன பண்ணப்பட்டது, அவருடைய இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுது. தமிழ்ல என்ன சொல்லலாம், ஹெல்ப் பண்ணுங்க. ஆவியானவரால் ஏவப்படுவது, எழுதப்பட்டது, பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் வசனங்கள். ದೇವರ ವಾಕ್ಯವು ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದನ್ನ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. ஹalleluya, ஹalleluya. மனிதர்கள் கையினால எழுதப்பட்டாலும், ಮನುಷ್ಯರ ಕೈಯಿಂದ ಬರೆದರೂ ಕೂಡ
இந்த தேவ வசனமானது இந்த மனிதர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து வெளிப்பாடுகளை கொடுத்து அந்த தீர்க்கதரிசிகளோ இல்லை அப்போஸ்தலர்களோ இவர்கள் மூலமா என்ன நடக்குது? இந்த தேவ வார்த்தையானது பரிசுத்த ಆವಿಯಾನವರனால் எழுதப்பட்டது. ಈ ದೇವ ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಕ್ರಿಯೆ ಮಾಡಿ ಅವರಿಗೆ ಪ್ರಕಟಣೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಆ ಪ್ರವಾದಿಗಳ ಮೂಲಕ ಅಪೊಸ್ತಲರ ಮೂಲಕ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இரண்டாவது வாரத்துல என்ன தெரிஞ்சுக்கணும்? ಎರಡನೇ ವಾರದಲ್ಲಿ ಏನು ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೇವೆ? ವಾರ್ತೆ ಕರ್ತರೋಡಿಯ ವಾಯ್ಸ್. ಆಮೆನ್. ದೇವರ ವಾಕ್ಯ ದೇವರ ಸ್ವರವಾಗಿದೆ, ದೇವರ ಧ್ವನಿಯಾಗಿದೆ. அவருடைய குரல் இந்த பைபிள்ல இருக்குது. ಆತನ ಸ್ವರವು ಆತನ ಧ್ವನಿಯು ಈ ವೇದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇದೆ. இப்போ என்ன நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா உலகத்துக்குள்ள ಅನೇಕ குரல் வந்துருச்சு. ಈಗ ನಮಗೆ ಏನಾಯ್ತು ಅಂದ್ರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹಲವಾರು ಸ್ವರಗಳು ನಾವು ಕೇಳುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. பிசாசுடைய குரல் வந்துருச்சு, ಸೈತಾನಿನ ಸ್ವರ ಬಂದ್ಬಿಡ್ತು, மனிதர்களுடைய குரல் வந்துருச்சு, ಮನುಷ್ಯರ ಸ್ವರ ಬಂದ್ಬಿಡ್ತು. இப்ப பாத்தீங்களா நம்ம காலத்துல ஏஐ அப்படின்னா ಮಷೀನೋடைய குரலும் வந்துருச்சு. ಈಗ ನೋಡಿದ್ರೆ ನಮ್ಮ ಕಾಲದಲ್ಲಿ ಮಿಷಿನ್ ಸ್ವರಾನು ಬಂದ್ಬಿಡ್ತು, ಕಂಪ್ಯೂಟರ್ ಸ್ವರಾನು ಬಂದ್ಬಿಡ್ತು. ಅದು பேசிட்டு இருக்குது நம்மள மாதிரியே வாய்ஸ் எல்லாம் வச்சு. ಅದು ಮಾತಾಡ್ತಾ ಇದೆ ನಮ್ಮ ಹತ್ರ ವಾಯ್ಸ್ ಎಲ್ಲ ಇಟ್ಕೊಂಡು. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க இந்த வாய்ஸ்க்குள்ள இப்போ எவ்வளோ பெரிய ஒரு காம்படிஷன் போயிட்டு இருக்குது உங்களுக்கு நல்லா நீங்க யோசிக்கலாம். ಈಗ ಈ ಸ್ವರದಲ್ಲಿ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಒಂದು ಸ್ಪರ್ಧೆ ನಡೀತಾ ಇದೆ ಎಂಬುದನ್ನ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಬಹುದು. இன்னமும் பிசாசு புது புது விஷயத்தை கொண்டு ஒரு வாய்ஸை கொண்டு வருது உலகத்துக்குள்ள. ಇನ್ನ ಸೈತಾನನು ಹೊಸ ಹೊಸ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಇಟ್ಟು ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಸ್ವರವನ್ನು ತಗೊಂಡ್ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ ಲೋಕದಲ್ಲಿ. ಟ್ರೆಡಿಷನ್ ಎಂಬುದು ஒரு ವಾಯ್ಸ್, ಸಂಪ್ರದಾಯ ಎಂಬುದು ಒಂದು ಸ್ವರ, ಕಲ್ಚರ್ ಎಂಬುದು ஒரு ವಾಯ್ಸ್, ಕಲ್ಚರ್ ಎಂಬುದು ಒಂದು ಸ್ವರ, ರಿಲಿಜನ್ ಎಂಬುದು ஒரு ವಾಯ್ಸ್, ಧರ್ಮ ಮತ ಎಂಬುದು ಒಂದು ಸ್ವರ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நிறைய வாய்ஸஸ் இந்த வேர்ல்டுக்குள்ள வந்துருச்சு. ಈ ತರ ಅನೇಕ ಸ್ವರಗಳು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಂದಿದೆ. எல்லாமோ நம்ம கிட்ட பேசிட்டு இருக்குது, ಎಲ್ಲ ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತಾಡ್ತಾನೆ ಇದೆ. இன்னைக்கு நம்ம காலத்துல இன்னும் முக்கியமான ஒரு வாய்ஸ் என்னன்னா டிவி, அதாவது நியூஸ் மீடியா. ಈಗ ನಮ್ಮ ಕಾಲದಲ್ಲಿ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಸ್ವರ ಧ್ವನಿ ಏನು ಅಂದ್ರೆ ಟಿವಿ, ನ್ಯೂಸ್ ಮೀಡಿಯಾ. நிறைய பேர் அதை நம்புறோம், ಅನೇಕರು ಅದರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡ್ತೀವಿ. நம்புறோம் அதை, அந்த அவங்க ஏதோ உலகத்துல என்ன ஆயிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா நம்புறோம். ಅವ್ರ ಲೋಕದಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬುತ್ತೇವೆ. கொஞ்ச நாள் விட்ட பிறகுதான் தெரியுது, ஓஹோ இதுவே வந்துட்டு இவங்களுடைய பாலிಟಿಕ್ಸ್காக கட்டுற ஒரு நியூஸா இருக்குது அப்படின்னு. ಸ್ವಲ್ಪ ದಿನ ಆದ್ಮೇಲೆನೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ, ಓಹೋ ಇದು ಇವ್ರು ರಾಜಕೀಯ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. நிறைய நியூஸை நம்ம இயற்கையா நடந்ததுன்னு நினைச்சா பார்த்தா அதுக்கு பின்னாடி செயற்கையா இந்த நியூஸை முதல்ல பரப்பி அதனால வந்த விளைவுகள் இப்படிதான் வந்துட்டு இந்த உலக மார்க்கெட் வந்துட்டு நடக்குது. ಇದು ತಾನಾಗಿ ನಡೀತು ಒಂದು ಘಟನೆ ಅಂತ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರೆ ಅದ್ರ ಹಿಂದ್ಗಡೆ ಬೇರೆ ಏನೋ ಒಂದು ಮಾಡಿರ್ತಾರೆ, ಅದರಿಂದ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನಡೆದಿರುತ್ತೆ. ಹೀಗೆ ಲೋಕದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೆ. குரலை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ಅದರಿಂದ ಯಾವ ಸ್ವರವನ್ನು ಯಾವ ಧ್ವನಿಯನ್ನು ನಾವು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ ಎಂಬುದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. இப்படி உலகத்துக்குள்ள பல குரல்கள் வந்ததனால தான் தேவன் அவருடைய வார்த்தையை, அவருடைய சத்தத்தை, அவருடைய குரலை என்ன பண்றாரு? எழுதுகிறார். அதை வேற குரல்களிலிருந்து வார்த்தைகளிலிருந்து பிரித்து இது என்னுடைய வார்த்தை நம்ம கையில கொடுத்து வச்சிருக்கிறார். ಈ ತರ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಸ್ವರಗಳು, ಅನೇಕ ಧ್ವನಿಗಳು ಬಂದಿದ್ದರಿಂದ ದೇವರು ತನ್ನ ಸ್ವರವನ್ನು, ತನ್ನ ಧ್ವನಿಯನ್ನು ಬರೆದು ಇದು ನನ್ನ ಸ್ವರ, ಇದು ನನ್ನ ಧ್ವನಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರತ್ಯೇಕ ಮಾಡಿ ನಮಗೆ ಕೊಡ್ತಾರೆ. சாமி கண்ணு குத்திரும் அப்படின்னு நம்ம ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம். ನಾವು ತುಂಬಾ ಕೇಳಿದ್ದೀವಿ, ಓ ದೇವರು ಕಣ್ಣನ್ನ ಚುಚ್ಚಿಬಿಡ್ತಾರೆ. ஆனா பைபிள்ல அது கிடையாது. ಆದ್ರೆ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಆ ತರ ಇಲ್ಲ. பாருங்க, பொது வெளியில ஜனங்க அப்படி பேசுறதுனால இப்ப நம்ம பாஷைக்குள்ளவும் என் வாயின் வார்த்தைக்குள்ளவும் நான் விசுவாசிக்கிற ஒரு மைண்ட் செட்டா அது உட்கார்ந்துருச்சு. ನೋಡಿ, ಜನರು ಯಾವಾಗಲೂ ಆ ಥರ ಮಾತಾಡ್ಕೊಳ್ಳೋದ್ರಿಂದ ಅದನ್ನ ಕೇಳಿ ಕೇಳಿ ಅದು ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿ, ನನ್ನ ಭಾಷೆಯಲ್ಲಿ, ಈಗ ನನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಅದು ಕೂತ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟಿದೆ. இப்படி சில பொய்கள் என்ன ஆயிடுது, நம்ம வாழ்க்கைக்குள்ள சத்தியமா உட்கார்ந்துருக்கு. ಹೀಗೆ ಕೆಲವು ಸುಳ್ಳು ಏನಾಗ್ಬಿಡುತ್ತೆ, ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಸತ್ಯವಾಗಿ ಕೂತಿದೆ. சத்தியம் உண்மை என்ன தெரியுமா? ಸತ್ಯ ನಿಜ ಏನು ಗೊತ್ತಾ? சாமி கண்ணு குத்துறது இல்ல, ದೇವರು ಕಣ್ಣು ಚುಚ್ಚೋದಲ್ಲ, அவர் தன்னையே குத்திப்பாரு. அவர் ತನ್ನ ನಮಗಾಗಿ ಆತನು ತನ್ನನ್ನು ತಾನೇ ಚುಚ್ಚಿಕೊಳ್ತಾರೆ. இந்த சத்தியம் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா? அவர் தன்னையே குத்திக்கிட்டார் நமக்காக. ಈ ಸತ್ಯ ಎಷ್ಟು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದೆ ನೋಡಿದ್ರ, ಆತನು ತನ್ನನ್ನು ತಾನೇ ಚುಚ್ಚಿಕೊಂಡ್ರು ನಮಗಾಗಿ. பிசாசு நம்மள எதை மனப்பாடம் பண்ண வச்சிருக்கான் பாத்தீங்களா? ಆದ್ರೆ ಸೈತಾನನು ಯಾವುದನ್ನ ನಾವು ಗಂಟಪಾಠ ಮಾಡೋದಕ್ಕೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ ನೋಡಿದ್ರ, இதுக்கு பேரு தான் குரலின் பவர். ಇದೇ ಸ್ವರದ ಧ್ವನಿಯ ಶಕ್ತಿ. நிறைய குரல் இருக்கு, அதெல்லாம் நமக்குள்ள ரெஜிஸ்டர் ஆயிடுது. ஆனா சிலதெல்லாம் என்ன, அது எல்லாமே காப்பி கேட் அப்படின்னுவாங்க இல்லையா? இப்போ ஐபோன் ஒன்று இருக்கும், இதே மாதிரி இன்னொருத்த செஞ்சிருவான். எது இப்போ ஒரிஜினல் தெரியாம சுத்திட்டு இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி எது தேவனுடைய குரல் நம்ம தெரிஞ்சுக்க கூடாதுன்னு தான் பிசாசு என்ன பண்ணுது,
பல குரல்களை இந்த உலகத்துல என்ன பண்ணுது, டூப்ளிகேட் பண்ணி அவனோ கடவுள் மதி பேச ஆரம்பிக்கிறான். ನೋಡಿ, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಸ್ವರಗಳಿದೆ, ಅದೆಲ್ಲ ನಮ್ಮಲ್ಲಿ ರಿಜಿಸ್ಟರ್ ಆಗಿದೆ. ಆದರೆ ಯಾವುದು ನಿಜವಾದ ದೇವರ ಸ್ವರ ಅಂತ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳಿ ಸೈತಾನನು ಅವನು ಇವಾಗ ದೇವರ ತರಾನೇ ಮಾತಾಡಕ್ಕೆ ಶುರು ಮಾಡಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னும் தேவனுடைய வார்த்தை குறித்து நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கோம். we are discovering what the word of God is. ಇನ್ನ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯದ ಬಗ್ಗೆ ಧ್ಯಾನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ದೇವರ ವಾಕ್ಯ ಏನು ಎಂಬುದನ್ನ ನಾವು ಕಂಡುಹಿಡಿತಾ ಇದ್ದೇವೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னும் சில வார்த்தைகளை நம்ம படிக்கலாம். ಇನ್ನೂ ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನ ನಾವು ಓದೋಣ. இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொன்னேன். ಇನ್ನೊಂದು ವಿಷಯನ ನಾನು ಹೇಳಿದೆ ನಿಮ್ಗೆ. இயேசு கிறிஸ்துவோட பெயர் என்ன பரலோகத்துல? ಪರಲೋಕದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರೇನು? the word of God. ದೇವರ ವಾಕ್ಯ. ஹல்லேலூயா. எங்க படிச்சோம் அந்த வசனத்தோட நம்ம ஆரம்பிக்கலாம். ಎಲ್ಲಿ ಓದಿದ್ದೇವೆ ಆ ವಾಕ್ಯದ ಸಮೇತ ನಾವು ಪ್ರಾರಂಭಿಸೋಣ. 19:13. ಪ್ರಕಟಣೆ 19:13. Book of Revelation 19:13. ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕ 19:13. பாருங்க அந்த வசனத்துல என்ன சொல்லுது? ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತೆ? பரலோகத்துல அவருக்கு உள்ள பேர் என்ன? அந்த வசனத்தில் சொல்லுது. இரத்தத்தால் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. என்ன அவருடைய நாமம்? தேவனுடைய வார்த்தை. கடைசியில யோவானுக்கு வந்துட்டு பரலோகத்துல கொண்டு போயிட்டு இந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் வெளிப்படுத்துகிறார். பாருங்க, வெளிப்படுத்தல் அப்படின்னாலே என்ன? இங்க இந்த இடத்துல தான் எல்லா சீக்கிரட்டும் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு இல்லையா? இந்த புத்தகத்துல அங்க இந்த யோவானை கடைசியா கொண்டு போயிட்டு இயேசுக்கே ஒரு 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 வெளிப்பாடு. இயேசு உனக்கு தெரியும்லப்பா, 3 வருஷம் நீ கூட இந்த இயேசு யாரு தெரியுமா அப்படின்னு தேவன் கொண்டு போய் பரலோகத்துல காட்டுறாரு. இவருடைய பேரு நாம பல பல பேர்கள் எல்லாம் வச்சோம். ஆனா அவருடைய பேர், பரலோகம் சொன்ன பேர், பிதானவர் சொன்ன பேர் என்னது? இவர் பேரு வேர்ட் ஆஃப் காட். ನಾವು ಅನೇಕ ಹೆಸರುಗಳನ್ನ ಇಟ್ಟಿದ್ದೇವೆ, ಆದ್ರೆ ಪರಲೋಕವು ಇಟ್ಟಿರುವ ಹೆಸರು, ತಂದೆಯಾದ ದೇವರು ಹೇಳಿದ ಹೆಸರು ಏನು ಗೊತ್ತಾ? ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ದೇವರ ವಾಕ್ಯ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எதுக்கு அவருக்கு ராஜாதி ராஜா நல்ல டைட்டில் எல்லாமே இருக்குது இல்லையா? ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ, ಆತನಿಗೆ ಅನೇಕ ಹೆಸರುಗಳಿದೆ. ರಾಜಾದಿ ರಾಜ, ಅಲ್ಫಾ ಒಮೆಗಾ, நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், ಒಳ್ಳೆಯವನು, ಶಕ್ತಿ ಸರ್ವಶಕ್ತನು, கிருபை உள்ளவர், ಕೃಪೆಯ ಸ್ವರೂಪನು, எல்லாமே நம்ம நிறைய டைட்டில்ஸ் இருக்கு. ಈ ತರ ಅನೇಕ ಹೆಸರುಗಳಿದೆ. ஆனா இன்னொரு விஷயத்தை கவனிங்க, இது வந்துட்டு ஒரு டைட்டில் கிடையாது. ಆದ್ರೆ ಇನ್ನೊಂದು ವಿಷಯ ಗಮನಿಸಿ, ಇದು ಬಂದು ಒಂದು ಟೈಟಲ್ ಇಲ್ಲ, இது அவருடைய பெயர். ಇದು ಆತನ ಹೆಸರು. அந்த வசனத்தை மறுபடியும் படிக்க கேட்கலாம். ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். யார் அது ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்தவர்? ஆண்டவராகிய இயேசு. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமம் டைட்டில் இல்ல, தேவனுடைய வார்த்தை என்பதே. தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ಆತನ ಹೆಸರು ದೇವರ ವಾಕ್ಯವೆಂದು. கடைசியில யோவான் 1ல தான் இதை பார்த்தோம். இப்போ ரெவலேஷன்லயும் பார்க்கிறோம், அவர் பேர் தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தை இந்த வேதாகமத்துல இருக்கு. பழைய ஏற்பாடுல தீர்க்கதரிசிகள் எழுதின எல்லா புத்தகத்திலையும் தேவனுடைய வார்த்தைகள் இருக்கு. இப்போ அப்போஸ்தலர்கள் எழுதி இருக்கிற இந்த காஸ்பல் லெட்டர்ஸ், இதுல எல்லாத்துலயுமே தேவனுடைய வார்த்தை இருக்குது, கிறிஸ்துவோடைய வார்த்தை இருக்குது. கடைசி புத்தகமான இந்த ரெவலேஷன் புத்தகத்துல தேவனுடைய வார்த்தை இருக்குது. இப்போ இந்த ரெவலேஷன் புத்தகம் தான் கடைசி புத்தகம் பைபிள்லயே. பாருங்க, தேவன் வந்துட்டு இதை முடிக்க போறார். இந்த தேவனுடைய வார்த்தையை கம்ப்ளீட் பண்ண போறார். ஜெனசிஸ்ல இருந்து ரெவலேஷன் வரைக்கும் கர்த்தருடைய மனசுல என்ன வந்துருச்சு, இதுக்கு மேல தேவனுடைய வார்த்தையில அடிஷன் கிடையாது. இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? முடிக்க போகிறோம். இதுதான் தேவனுடைய வார்த்தை என்று கம்ப்ளீட் பண்ற டைம்ல என்ன சொல்றாரு? இவரு தான் தேவனுடைய வார்த்தை என்று இயேசுவை காட்டுறாரு. ನೋಡಿ, ಇಲ್ಲಿ ನಾವು ಮುಕ್ತಾಯ ಮಾಡುತ್ತೇವೆ, ಇಲ್ಲಿ ನಾವು ಮುಗಿಸುತ್ತೇವೆ. ಆದಿಕಾಂಡದಿಂದ ಪ್ರಕಟಣೆವರೆಗೂ ಇಲ್ಲಿ ನಾವು ಮುಗಿಸುತ್ತೇವೆ. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ತೋರಿಸಿ ಇವರೇ ದೇವರ ವಾಕ್ಯ. யோவான் அவருடைய காஸ்பல் ஜான் புத்தகம் எழுதும்போது, அதுக்கப்புறம் அவருடைய லெட்டர்ஸ் எழுதும்போது, கடைசியாக ரெவலேஷன் புத்தகம் எழுதினது யாரு? யோவான். அவர் இதெல்லாம் எழுதும்போது பைபிளே இருக்கல. ನೋಡಿ, ಯೋಹಾನನು ಆತನ ಸುವಾರ್ತೆ ಪುಸ್ತಕವನ್ನ ಬರೆಯುವಾಗ, ಆತನ ಪತ್ರಿಕೆಗಳನ್ನ ಬರೆಯುವಾಗ, ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕಗಳನ್ನ ಬರೆಯುವಾಗ ಬೈಬಲೇ ಇರಲಿಲ್ಲ. இந்த பழைய ஏற்பாடு யூதர்கள் கையில இருந்தது. ಈ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಯಹೂದ್ಯರ ಕೈಯಲ್ಲಿತ್ತು. தனித்தனி புத்தகமா இருந்தது, ಒಂದೊಂದು ಪುಸ್ತಕವಾಗಿ ಇತ್ತು.
புதிய ஏற்பாடு இன்னும் எழுதப்பட்டது, எழுதிட்டு இருக்கிறாங்க அப்போஸ்தலர்கள் எல்லாம். ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಇನ್ನ ಅಪೊಸ್ತಲರು ಬರಿತಾ ಇದ್ದಾರೆ. ஆனாலும் தீர்க்க தரிசனமா யோவான் எப்படி ஒரு ஃபினிஷிங் டச் கொடுக்குறாரு பாருங்க. ಆದ್ರೇನು ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ಯೋಹಾನನು ಹೇಗೆ ಮುಗಿಸ್ತಾರೆ. ரெவலேஷன் புத்தகத்திலயும் ஆரம்பத்துல வரல, எங்க வருது பாருங்க, 19ல வருது. 20-21 புக்கே முடிஞ்சிடுது. ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕದಲ್ಲೂ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ, 19ರಲ್ಲಿ ಬರುತ್ತೆ, 20-21ರಲ್ಲಿ ಮುಗ್ದೇ ಹೋಗುತ್ತೆ ಪುಸ್ತಕ. அவருக்கு தெரியாது இதுதான் கடைசி புக் பைபிள்ல வரப்போகுது, அவருக்கு தெரியாதுல்ல யோவானுக்கு. வேற ஒரு சீடன் கூட இன்னொரு புத்தகத்தை எழுதி கொண்டு இருந்திருக்கலாம். ಇದೇ ಕೊನೆ ಪುಸ್ತಕ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಬರೋದು ಅಂತ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಲ್ಲ, ಯೋಹಾನನಿಗೆ ಬೇರೆಯವರು ಕೂಡ ಏನಾದ್ರೂ ಬರಿತಾ ಇದ್ದಿರಬಹುದು. ஏன்னா இந்த புத்தகம் இப்படி எல்லா பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் எல்லாமே போட்டு 66 புத்தகங்களா கையில வரதுக்கு 1000 வருஷம் ஆச்சு. ಯಾಕಂದ್ರೆ ಈ ಪುಸ್ತಕ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಎಲ್ಲ ಸೇರಿಸಿ ಒಂದು ಪುಸ್ತಕ ಮಾಡಿ ಕೈಯಲ್ಲಿ ಬರೋದಕ್ಕೆ 1400 ವರ್ಷ ಆಯ್ತು. யாரனா எதிர்பார்த்தாங்களா இந்த 12 சீடர்களை தாண்டி பவுல்னு ஒருத்தர் வருவாரு, அவர் வந்துட்டு இந்த புதிய ஏற்பாடல் நிறைய விஷயங்கள் எழுதுவாருன்னு அவங்க எதிர்பார்த்திருப்பாங்களா? ಯಾರಾದ್ರೂ ಎದುರು ನೋಡಿರ್ತಾರ? 12 ಶಿಷ್ಯರನ್ನ ದಾಟಿ ಪೌಲನು ಬರ್ತಾರೆ, ಅವರು ಬಂದು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಬರೀತಾರೆ ಎಂಬುದನ್ನ ಯೋಚನೆ ಮಾಡಿರ್ತಾರ? 12 சீடர்கள் நம்மளை தாண்டி இன்னொருத்தர் வந்து நம்மளை விட அதிகமா எழுத போறாரா அப்படின்னு கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. 12 ಶಿಷ್ಯರು ನಾವು ನಮ್ಮನ್ನ ದಾಟಿ ಇನ್ನೊಬ್ರು ಬಂದು ಅವ್ರು ಇನ್ನ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನ ಬರೀತಾರ, ಅದನ್ನ ಕನಸಲ್ಲಿ ಕೂಡ ಯೋಚನೆ ಮಾಡಿರಲ್ಲ. பைபிள்ல உள்ள தீர்க்க தரிசனத்தின் கிரியைகளை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ಆಗ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಇರುವ ಆ ಪ್ರವಾದನೆಯ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ನೋಡುವಾಗ ತುಂಬಾ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿರುತ್ತೆ. How prophetic the Bible is. ಹೇಗೆ ಇದು ಒಂದು ವೇದವಾಕ್ಯ ಪ್ರವಾದನೆಯಾಗಿದೆ. இவங்கெல்லாம் வந்து தேவனுடைய வார்த்தைகளை எழுதி போன பிறகு 1000 வருஷத்துக்கு மேல ஆச்சு இந்த பைபிள் ஒண்ணா சேர்த்து ஒரு புத்தகமா ரிலீஸ் பண்ண. ಇವರೆಲ್ಲ ಬಂದು ಈ ವೇದವಾಕ್ಯವನ್ನ ಬರೆದು ಹೋದ ಮೇಲೆ 1000 ವರ್ಷ ಆಯ್ತು ಇದನ್ನ ಒಂದು ಪುಸ್ತಕ ಮಾಡಿ ಕೊಡೋದಿಕ್ಕೆ. அப்ப இது word of God அப்படின்றோம். ಆಗ ಇದನ್ನ ದೇವರ ವಾಕ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. பாத்தீங்கன்னா யோவானுக்கு வெளிப்படுத்தின மாதிரி கடைசி புத்தகத்துல கடைசி இடத்துல என்ன வருது, இந்த word of God யார் தெரியுமா அப்படின்னு, ரத்தத்தின் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை உடைந்தவர், அவரை காட்டி தேவன் சொல்றாரு இவர் தான் word of God. ಯೋಹಾನನಿಗೆ ಬಂದ ಪ್ರಕಟಣೆ ಪ್ರಕಾರ ಕೊನೆಯದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ರಕ್ತದಲ್ಲಿ ಹದ್ದಿರುವ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿರುವ ಇವರೇ ಆ ದೇವರ ವಾಕ್ಯ. மீண்டும் மீண்டும் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ಮತ್ತೆ ನಾವು ಏನು ತಿಳ್ಕೊಳ್ತೇವೆ, தேவனுடைய வார்த்தையும் இயேசுவையும் ஒன்றாக ஒப்பிடுது பைபிள். ಈ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಯೇಸುವನ್ನು ಒಂದಾಗಿ ಹೋಲಿಕೆ ಮಾಡುತ್ತೆ ಬೈಬಲ್. இப்ப நீங்க நினைப்பீங்க, ஐயோ இந்த நேரத்துல ஏசப்பா இருந்தா வேற மாதிரி நடந்திருக்குமே. ಆವಾಗ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀರಾ, எழுப்பಿ இருப்பாரே, ಅಯ್ಯೋ ಇವಾಗ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಇದ್ದಿದ್ರೆ ಬೇರೆ ತರ ನಡೆದಿರ್ಬೋದಲ್ಲ, ಸತ್ತವ್ರನ್ನ ಕೂಡ ನನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿ ಈ ತರ ಆಗೋದಿಲ್ವಲ್ಲ. அந்த நினைப்பே உங்களுக்கு வர வேண்டாம். ಆ ಒಂದು ನೆನಪೇ ನಿಮಗೆ ಬರೋದು ಬೇಕಾಗಿಲ್ಲ. உங்க கையில ஒரு வார்த்தை இருந்தா முழு இயேசு கிறிஸ்துவும் உங்க கையில தான் இருக்கு. ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಇದ್ರೆ ಇಡೀ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. ಆಮೆನ್. உங்க வாயில உங்க நாவுல ஒரு வசனம் இருக்குன்னா இயேசு கிறிஸ்து இப்போ உங்க நாவுல இருக்கிறாரு. ನಿಮ್ಮ ಬಾಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ನಾಲಿಗೆಯಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಇದೆ ಅಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಿಮ್ಮ ನಾಲಿಗೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. புரிதலுக்குள்ள நம்ம வரணும். ಈ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. ஒரு வசனம் நான் எடுத்து கையாண்டாலும், ஒரு வசனத்தை எடுத்து நான் விசுவாசிக்கிறேன், ஒரு வசனத்தை எடுத்து நான் நம்புறேன், ஒரு வசனத்தை எடுத்து நான் பேசுறேன், ஒரு வசனத்தை எடுத்து ஜெபிக்கிறேன்னா உங்களுக்கு என்ன விசுவாசம், முழு இயேசு கிறிஸ்துவும் இந்த வசனத்தின் வழியாக செயல்படுகிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ள வரணும். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನ ಇಟ್ಟು ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ, ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನ ನಾನು ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತೇನೆ, ಒಂದು ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ನಾನು ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ ಅಂದ್ರೆ ಆ ಒಂದು ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ಇಡೀ ಯೇಸು ಸ್ವಾಮಿನು ಬಂದು ಅಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬ ನಂಬಿಕೆ ನಿಮಗೆ ಇರಬೇಕು. நீங்க வரும்போது ಈ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳುವಾಗ, வசனம் சொல்ற மாதிரி நீங்க தமிழ்ல வார்த்தை எனக்கு தெரியல, இங்கிலீஷ்ல மெச்சூர் அப்படின்வாங்க, முதிர்ச்சி. ஸோ எல்டர்ஸ் பைபிள்ல புதிய ஏற்பாடுல மூப்பர்கள், இந்த மெச்சூர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಮೆಚೂರ್ಡ್ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಇದೆ. ಯಾರ ಮೆಚೂರ್ அப்படின்னு சொல்லுதுன்னா பைபிள், ಯಾರನ್ನ ಮೆಚೂರ್ಡ್ ಅಂತ ಕರೀತಾರೆ ಅಂದ್ರೆ ವೇದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, வசனங்களை கையாள தெரிகிறவர்கள் செய்து, அதாவது வசனங்களை கை கொண்டு அது வழியா நிறைய விஷயங்களை செய்து அதன்படி வாழ்ந்து இந்த வசனத்தை டெமோ காட்ட தெரிஞ்சவங்க இருக்காங்க பாருங்க. ஒரு வசனத்தை எடுத்து இது தம்பி இது இப்படிதான் வேலை செய்யும் ஒரு எடுத்து காட்டக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் மெச்சூர் அப்படின்னு புதிய ஏற்பாடுல சொல்லப்படுது. ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ತಗೊಂಡು ಈ ವಾಕ್ಯ ಈ ತರ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೆ ಎಂಬುದನ್ನ ತೋರಿಸಿಕೊಡ್ತಾರಲ್ವ, ಅವ್ರನ್ನೇ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಮೆಚೂರ್ಡ್ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುತ್ತಾರೆ. ஆக்சுவலா அவங்கள தான் எல்டர்னு சொல்லப்படுது.
ಇನ್ನ ಹೇಳ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ಅವರನ್ನೇ ನಾವು ಹಿರಿಯರು ಎಂಬುದಾಗಿನೂ ಹೇಳುತ್ತೇವೆ. நரமுடி வந்ததுனால அல்ல, ಬಿಳಿಪು ಕೂದಲು ಬಂದಿರೋದ್ರಿಂದ ಇಲ್ಲ, 50+ ஆனதுனால அல்ல, 50 ವರ್ಷ ದಾಟಿರೋದ್ರಿಂದ ಇಲ್ಲ. உங்களுக்கு 15 வயசு கூட இருக்கலாம், 50 வயசும் இருக்கலாம். ನಿಮ್ಗೆ 15 ವಯಸ್ಸು ಇರ್ಬೋದು, 50 ವರ್ಷನೂ ಇರ್ಬೋದು. இங்க அது மேட்டர் இல்ல. ಇಲ್ಲಿ ಅದು ವಿಷಯ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. வசனங்களை எடுத்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி, பாரு தம்பி இதுதான் வசனம், பாரு இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் பாரு அப்படின்ட்டு இப்போ கடலை பிளந்து காட்டுறது, நெருப்பை அதாவது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக சொல்கிறேன். ஒரு தேவனுடைய வசனத்தை எடுத்து இப்படி ஜெபம் பண்ணுமா, இப்படி பண்ணுமா, நடந்துச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் மெச்சோர். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ತಗೊಂಡು ಈ ತರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಈ ತರ ಮಾಡಿ ಅವನ್ನ ಹೇಳ್ಕೊಡೋರೆ ಮೆಚೂರ್ಡ್ ಅಂತ ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ. ஹalleluya. ஹalleluya. இப்போ இந்த வசனங்களை இப்படி நீங்க விசுவாசிக்க தொடங்கும் போது, ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಈ ತರ ನೀವು ನಂಬಿಕೆ ಇಡುವಾಗ, நான் ஒரு வசனம் எடுத்தாலும் அது தட்ஸ் a full Jesus. ನಾನು ಒಂದು ವಾಕ್ಯ ತಗೊಂಡ್ರೆ ಕೂಡ ಅದು ಇಡೀ ಯೇಸು ಸ್ವಾಮಿ. இதுல இருந்து ஒரு வசனம் எடுத்தாலுமே என் சிச்சுவேஷனுக்கு அது முழு இயேசு. ಇದರಿಂದ ನಾನು ಒಂದು ವಾಕ್ಯ ತಗೊಂಡ್ರೆ ಕೂಡ ನನ್ನ ಸಂದರ್ಭಕ್ಕೆ, ನನ್ನ ಸನ್ನಿವೇಶಕ್ಕೆ ಇವರೇ ಹಿಡಿ ಯೇಸುವಾಗಿದ್ದಾರೆ. ஒரு கோலியாத்துக்கு ஒரு கல்லு தானங்க யூஸ் பண்ணாரு. ಒಂದು ಗೋಲಿಯಾತಿಗೆ ಒಂದು ಕಲ್ಲು ತಾನೇ ಉಪಯೋಗಿಸಿದ್ರು. ஒரு மாட்டு வண்டியில கல்லெல்லாம் நிரப்பி கொண்டு வந்தாரா? ಒಂದು ಹೆತ್ತಿನ ಗಾಡಿಯಲ್ಲಿ ಕಲ್ಲೆಲ್ಲ ತುಂಬಿಸ್ಕೊಂಡು ಬಂದ್ರಾ? ஓடும் அடிச்சு தாக்குவோம் அப்படின்னு இல்ல, ஒரே கல்ல தான் அடிச்சான். ಇಲ್ಲ, ಒಂದೇ ಒಂದು ಕಲ್ಲನ್ನೇ ಉಪಯೋಗಿಸಿದ್ರು. ஹalleluya. ஹalleluya. ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? குறிப்பா வந்துட்டு தாவீது வந்துட்டு அந்த நதியை தாண்டும் போது 5 கூழாங்கல்ல கையில எடுத்துக்கினானா. ದಾವೀದನು ನದಿಯನ್ನು ದಾಟುವಾಗ 5 ಕಲ್ಲನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಎತ್ಕೊಂಡ. I like his confidence. ಆತನ ನಂಬಿಕೆ ನನಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ. ஒருவேளை நம்ம இருந்தா என்ன பண்ணிருப்போம்? இல்ல திரும்ப ஒரு ஸ்டெப் பேக் வந்திருப்போம் நதி கிட்ட. ஒரு 5 கோணி பையில நிரப்பி எடுத்துன்னு போயிடலாம்பா, எதுக்கோ யூஸ் ஆகுமான்னு பாத்துக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಾವಿದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ, ಮತ್ತೆ ಆ ನದಿ ಹತ್ರ ಬಂದು ಒಂದು 5 ಗೋಣಿ ಚೀಲದಲ್ಲಿ ತುಂಬಿಸ್ಕೊಂಡು ಹೋಗೋಣ ಕಲ್ಲನ್ನ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡಿರ್ತೀವಿ. 5 போதும். ಅವನ ನಂಬಿಕೆ ನೋಡಿ, 1 போதும், ಒಂದು ಸಾಕು, வச்சுப்போம் அப்படின்னு ஒரு 5 வச்சிருக்கான் கையில, ಇಟ್ಕೊಳ್ಳೋಣ ಪರವಾಗಿಲ್ಲ ಅಂತ ಒಂದು 5 ಇಟ್ಕೊಂಡಿರ್ತಾನೆ. ஹalleluya. ஆனா ஒண்ணுலயே என்ன ஆயிடுச்சு? ಆದ್ರೆ ಒಂದಲ್ಲೇ ಏನಾಯ್ತು, ಕತೆ ಮುಗೀತು. அப்போ ஒரு வசனம் போதும். ಆದ್ರೆ ಆವಾಗ ಒಂದು ವಾಕ್ಯ ಸಾಕು. வாழ்க்கையில இருக்கிற ஜெயண்ட க்ளோஸ் பண்ண ஒரு வசனம் போதும். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿರುವ ರಾಕ್ಷಸನನ್ನು ಸೋಲಿಸಲು ಒಂದು ವಾಕ್ಯ ಸಾಕು. தரித்திரத்திலிருந்து வெளியில வர ஒரு வசனம் போதும். ಬಡತನದಿಂದ ಹೊರಗಡೆ ಬರೋದಕ್ಕೆ ಒಂದು ವಾಕ್ಯ ಸಾಕು. வியாதியை நீக்க ஒரு வசனம் போதும். ಕಾಯಿಲೆ ವಾಸಿ ಆಗೋದಕ್ಕೆ ಒಂದು ವಾಕ್ಯ ಸಾಕು. அடுத்த கட்டம் உங்க வாழ்க்கை நகர்றதுக்கு ஒரு வசனம் போதும். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನೀವು ನೆಕ್ಸ್ಟ್ ಲೆವೆಲ್ಗೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಒಂದು ವಾಕ್ಯ ಸಾಕು. ஹalleluya. ஹalleluya. மலை போல இருக்கிற பிரச்சனை மாறதுக்கு ஒரு வசனம் போதும். ಬೆಟ್ಟ ತರ ಇರುವ ಸಮಸ್ಯೆ ಇದೆ, ಬದಲಾವಣೆ ಆಗೋದಕ್ಕೆ ಒಂದು ವಾಕ್ಯ ಸಾಕು. நீங்க மிக்ஸில போட்டு அரைச்சி கரைச்சி குடிக்கணும்னு அவசியம் இல்ல. ಇಡೀ ಬೈಬಲ್ ತಗೊಂಡು ಅದನ್ನ ಮಿಕ್ಸಿಯಲ್ಲಿ ಹಾಕಿ ನೀವು ಹಾಗೆ ನುಂಗ್ಬೇಕು ಅನ್ನೋ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்த மலை போல இருந்த பிரச்சனை, லிட்டிகேஷன், கோர்ட் கேஸ், லேண்ட்ல ஃபைட், அந்த பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் எனக்கு எதிராக நிக்கிறாங்க, ஒரே ஒரு வசனம் தான் எடுத்தேன். 10-15 ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚೆ ನನಗಿದ್ದ ಸಮಸ್ಯೆಗಳು, ನನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ರಾಜಕೀಯರು ನಿಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಸಮಸ್ಯೆಗಳು ನಡೀತಾ ಇದೆ, ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯ ತಗೊಂಡೆ, ஒரு வசனம் தான். ஏசாயா 54:17 ಒಂದೇ ವಾಕ್ಯ. கோர்ட் கேஸ் போச்சு, ಕೋರ್ಟ್ ಕೇಸು ಹೋಯ್ತು, ಪಾಲಿಟಿಷಿಯನ್ಸ್ போனாங்க, ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿಗಳು ಹೋದ್ರು, ರೌಡಿ ಪಸಂಗ ಔಟ್, ರೌಡಿಗಳು ಹೋದ್ರು. ಎಲ್ಲ ಕೊಲೆಯத்துக்கும் ஒரே வசனம் தான். ಎಲ್ಲ ಗೋಲಿಯಾತಿಗೂ ಒಂದೇ ವಾಕ್ಯನೇ. அந்த வீட்ல 13 வருஷமா இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ಇವಾಗ 13 ವರ್ಷದಿಂದ ಆ ಮನೆಯಲ್ಲಿ ನಾನು ವಾಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஹalleluya. 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 Power of scriptures. ಇದೇ ವಚನದ ಒಂದು ಶಕ್ತಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. இன்னைக்கு இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்க போறோம். ಇವತ್ತು ಇನ್ನ ಅಧಿಕವಾಗಿ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ತೇವೆ. கடைசியா என்ன பார்த்தோம்? இயேசு கிறிஸ்துவோட பேர் என்ன? ஒரிஜினல் அவருடைய பேர் என்ன? ದೇವನುடைய ವಾರ್ತೆ. ಕೊನೆಯದಾಗಿ ನಾವು ಏನು ನೋಡಿದ್ವಿ? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಿಜವಾದ ಹೆಸರೇನು? ದೇವರ ವಾಕ್ಯ. சரி, இன்னொன்னு பார்க்கலாம். யோவான் 17:17. யோவான் 17:17. யோவான் 17:17 படிக்க கேட்கலாம். யோவான் 17:17 ஓதோಣ. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். மறுபடியும் படிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். பாருங்க, உங்களுக்கு பரிசுத்தமாகணுமா? ನೋಡಿ, ನಿಮಗೆ ಪರಿಶುದ್ಧರಾಗಬೇಕಾ? ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். ತುಂಬಾ ಆಳವಾದ ವಿಷಯ. ஓகேவா? ரெடியா? ತುಂಬಾ ಆಳವಾದ ವಿಷಯವನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸುತ್ತೇವೆ. இந்த பரிசுத்தம் என்பது ரொம்ப பவர்ஃபுல்லானது.
ಈ ಪರಿಶುದ್ಧ ಎಂಬುದು ತುಂಬಾ ಶಕ್ತಿ ಇರುವುದು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த பரிசுத்தம் என்பது முதலாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் பரிசுத்தமா இருக்கிறதுனால நாமளும் அவர் போலவே பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று. ಈ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಆತನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರೋದ್ರಿಂದ ನಾವು ಅದೇ ಪ್ರಕಾರ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. இந்த பரிசுத்தமா இருப்பது என்ன மேட்டர்னா, இதுதான் நாம அப்படின்ற ஒரு அடையாளம். ಈ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರೋದು ಏನು ಅಂದ್ರೆ ಇದೇ ನಾವು ಎಂಬ ಒಂದು ಗುರುತು. இது நம்ம குடும்பத்தின் அடையாளம். ಇದು ನಮ್ಮ ಕುಟುಂಬದ ಗುರುತು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த பரிசுத்தம் என்பது தேவனுடைய குடும்பத்தின் அடையாளம். ಈ ಪರಿಶುದ್ಧ ಎಂಬುದು ದೇವರ ಕುಟುಂಬದ ಒಂದು ಗುರುತು. இன்னொரு வார்த்தை இருக்கு, நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஸ்டாண்டர்ட். தரம். கிங்டம் ஸ்டாண்டர்ட். தரம். தரமா? தரம். இது தேவனுடைய ராஜ்யத்தின் தரம். அது ಇದು ದೇವರ ರಾಜ್ಯದ ಒಂದು ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್. ஆமென். ಆಮೆನ್. பாருங்க, இந்த பரிசுத்தம் என்பது முதலாவது எட்டாத ஒரு விஷயம் அல்ல. ಆಗ ನೋಡಿ, ಈ ಪರಿಶುದ್ಧ ಎಂಬುದು ನಮ್ಗೆ ಕೈಗೆ ಸಿಗದೇ ಇರುವ ವಿಷಯ ಇಲ್ಲ. பரிசுத்தம் என்பது எட்டாத கனி அல்ல. ಪರಿಶುದ್ಧ ಎಂಬುದು ನಾವು ಮುಟ್ಟಕ್ಕಾಗದೇ ಇರುವ ಹಣ್ಣು ಅಲ್ಲ. எல்லாரையுமே பரிசுத்தமா இருன்னு சொல்றாருன்னா அப்ப எல்லாராலையும் முடியும்னு அவருக்கு தெரியும். ಎಲ್ಲರೂ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರಂದ್ರೆ ಅವಾಗ ಎಲ್ಲರಿಂದಾನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಕ್ಕೆ ಆಗತ್ತೆ ಅಂತ ஆண்டவர் என்ன சொல்லல, ஊழியக்காரர் மாத்திரம் ஓரளவுக்கு பரிசுத்தமா இருந்தா போதும்பா அப்படின்னு சொல்லல. ದೇವ್ರು ಏನ್ ಹೇಳಿಲ್ಲ, ಸೇವಕರು ಮಾತ್ರ ಒಂದು ಮಟ್ಟಕ್ಕೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿದ್ರೆ ಸಾಕಪ್ಪ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. எல்லாரையுமே பரிசுத்தமா இருக்கும்படி சொல்லுது. ದೇವರ ವಾಕ್ಯವು ಎಲ್ಲರೂ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಿ ಅಂತ ಹೇಳುತ್ತೆ. அப்போ முதலாவது எல்லாராலையும் பரிசுத்தமா இருக்க முடியும். ಆಗ ಮೊದಲನೇದಾಗಿ ಎಲ್ಲರಿಂದಾನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಕ್ಕಾಗತ್ತೆ. வாலிபர்களால பரிசுத்தமா இருக்க முடியும். ಯೌವನಸ್ಥರಿಂದ ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಕ್ಕಾಗತ್ತೆ. ஆமென். எல்லா வயது உள்ளவர்களும் பரிசுத்தமா இருக்க முடியும். எல்லா ವಯಸ್ಸಿನವರು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬಹುದು. எல்லா சூழ்நிலையிலும் பரிசுத்தமா இருக்க முடியும். ಎಲ್ಲ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿಯೂ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬಹುದು. மறுபடியும் இந்த வசனத்தை படிக்க கேட்கலாம். ಮತ್ತೆ ನಾವು ಈ ವಾಕ್ಯವನ್ನ ಓದೋಣ. உம்முடைய சத்தியத்தினாலே உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். வெயிட் a minute. இந்த பழைய ஏற்பாடு எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ಈ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಎಷ್ಟು ಜನ ಓದಿದ್ದೀರಾ? இந்த பழைய ஏற்பாடுல இதே பரிசுத்தத்தை வேற மாதிரி செய்ய சொல்லியிருப்பாரு. ಈ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇದೇ ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಬೇರೆ ತರ ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳಿರ್ತಾರೆ. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಜ್ಞಾಪಕ ಇದೆ? ಸುಳ್ಳು ಹೇಳ್ಬೇಡ, திருடாதே, ಕಳ್ತನ ಮಾಡಬೇಡ, பாவம் செய்யாதே, ಪಾಪ ಮಾಡಬೇಡ. கட்டளைகள் பெரிய லிஸ்டா போயிடுச்சு. ಈ ತರ ಆಜ್ಞೆಗಳು ದೊಡ್ಡ ಲಿಸ್ಟ್ ಆಗಿ ಹೋಗ್ಬಿಡ್ತು. ஆனா பாருங்க, யாராலுமே அதை அதாவது உடைக்காம இருக்க முடியல இந்த கட்டளைகளை. ಆದ್ರೆ ನೋಡಿ, ಆಜ್ಞೆಗಳನ್ನ ಮೀರಿ ನಡಿದೇ ಇರೋಕೆ ಯಾರಿಂದಾನೂ ಆಗ್ಲಿಲ್ಲ. அல்லேலூயா. ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ಈಗ ಒಂದು ಕುಟುಂಬ ಇದೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. இப்போ அப்பா அம்மா பிள்ளைகள் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ಈಗ ತಂದೆ ತಾಯಿ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ಸಡನ್ನ ஒரு நாள் அப்பா சொல்றாரு, என் பிள்ளையா இருந்தீனா. ಒಂದಿನ ಅಪ್ಪ ಹೇಳ್ತಾರೆ, ನನ್ನ ಮಗನಾಗಿದ್ರೆ நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாதான் என் பிள்ளை அப்படின்னு இடுறாருன்னு வச்சுக்கோங்க. ನೀನ್ ಫಸ್ಟ್ ರ್ಯಾಂಕ್ ತಗೊಂಡ್ರಿನೇ ನನ್ನ ಮಗ ನನ್ನ ಮಗಳು ಅಂತ ಹೇಳ್ಬಿಡ್ತಾರೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற அளவுக்கு திராணி இல்ல. அவங்க ஏதோ நல்லா படிக்காம பாஸ் ஆயிடுவாங்க. ಈ ಮಕ್ಕಳಿಗೆ ಫಸ್ಟ್ ರ್ಯಾಂಕ್ ತಗೊಳ್ಳೋ ಅಷ್ಟು ಅವ್ರಿಗೆ ಕೆಪಾಸಿಟಿ ಇಲ್ಲ. ಆದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ಓದ್ತಾರೆ, ಪಾಸ್ ಆಗ್ತಾರೆ. எஜுகேஷன் அவங்களுடைய பேலன் இல்லை. ஒருவேளை ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இருப்பாங்க, ஜெபத்துல நல்லா இருக்கலாம், ஒருவேளை வேற காரியங்கள நல்லா இருக்கலாம், சமையல்ல நல்லா இருக்கலாம், சங்கீதத்துல நல்லா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா படிப்பு அகாடமிக்ஸ்ல அவங்களுக்கு ಫಸ್ಟ್ ರ್ಯಾಂಕ್ எடுக்கக்கூடிய திராணி இல்லைன்னு வச்சுக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಅಷ್ಟು ಆಸಕ್ತಿ ಇಲ್ಲದೆ ಇರ್ಬೋದು, ಆದರೆ ಬೇರೆ ವಿಷಯದಲ್ಲಿ ಅವ್ರು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೋದು, ಓದೋ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಅಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೋದು, ಅಡಿಗೆ ಮಾಡೋದ್ರಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೋದು, ಸಂಗೀತದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೋದು, ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೋದು. அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, இப்படி சொல்லனா இவன் தேற மாட்டான். ಈಗ ಅಪ್ಪ ಏನ್ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಈ ತರ ಹೇಳಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇನ್ನು ಉದ್ಧಾರ ಆಗೋದಿಲ್ಲ, சொல்லனா இவன் தேற மாட்டான், ಈ ತರ ಹೇಳಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇನ್ನು ಉದ್ಧಾರ ಆಗೋದಿಲ್ಲ. அதுக்கு அவன் ஸ்டூடெண்டா வாழ்ற அந்த வயது காலம் வரைக்கும் அப்பா என்ன சொல்றாரு வீட்டுல, டே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலன்னா நீ என் பிள்ளையே இல்லடா அப்படின்னுறாருன்னு வச்சுக்கோங்க. ಅದರಿಂದ ಅವನು ಒಂದು ಸ್ಟೂಡೆಂಟ್ ಆಗಿರೋವರೆಗೂ ಅಪ್ಪ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಮನೆಯಲ್ಲಿ, ಲೇ ನಿನ್ನ ಫಸ್ಟ್ ರ್ಯಾಂಕ್ ತಗೊಳ್ಳೋವರೆಗೂ ನಿನ್ನ ನನ್ನ ಮಗನೇ ಇಲ್ಲ ಕಣೋ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅವನಾல ಫಸ್ಟ್ ರ್ಯಾಂಕ್ 10 ರ್ಯಾಂಕ್ ಕೂಡ எடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. ಆದ್ರೆ ಅವನಿಂದ ಫಸ್ಟ್ ರ್ಯಾಂಕ್ ಹೋಗಿ 10ನೇ ರ್ಯಾಂಕ್ ಕೂಡ ತಗೊಳಕ್ ಆಗ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ಅಪ್ಪ ನಾನು 75% ಮಾರ್ಕ್ எடுத்துக்கிறேன்ப்பா, நல்ல ಮಾರ್ಕ್ தான் ಇದು. ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ಅಪ್ಪ ನಾನು 75% ಮಾರ್ಕ್ ತಗೊಂಡಿದ್ದೀನಪ್ಪ, ಒಳ್ಳೆ ಮಾರ್ಕ್ ಇದು. ஆனா என்னால ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியல. ಆದ್ರೆ ನನ್ನಿಂದ ಫಸ್ಟ್ ರ್ಯಾಂಕ್ ತಗೊಳಕ್ ಆಗ್ಲಿಲ್ಲ. என் பிள்ளை இல்லடா. ಹೋಗಲೇ ನೀ ನನ್ನ ಮಗನೇ ಇಲ್ಲ ಕಣೋ. சரி, இப்போ காலேஜ் பருவம் முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ಈಗ ಕಾಲೇಜ್ ಹೋಗೋ ವಯಸ್ಸು ಮುಗಿಯುತ್ತೆ ಅಂತ நல்ல ஒரு வேலைக்கு செய்து, ಇವನು ಒಳ್ಳೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಸೇರಿ நல்ல வேலை செய்து நல்ல ஒரு பேர் எடுத்து நல்லா வரான்னு வச்சுக்கோங்க.
ಚೆನ್ನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿ ಚೆನ್ನಾಗಿ ಹೆಸರು ಮಾಡ್ಕೊಂಡು ಚೆನ್ನಾಗಿ ಬರ್ತಾನೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. இப்போ அந்த அப்பா அதே பிடிச்சி தொங்கின்னுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இல்லை நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கல, நீ என் பிள்ளையே இல்லைன்னு. அப்போ சமுதாயமே என்ன பண்ணும்? அடிச்சு அவனை கொட்டுன்னு கொட்டி அந்த அப்பாவை, டேய் நீ தான்டா தப்பு, ஏதோ அவனால் முடிஞ்ச மார்க் எடுத்திருக்கான், எல்லாராலையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எல்லாம் எடுக்க முடியாது. அதுக்குன்னு சில பிள்ளைகள் அந்த ஞானத்தோட பிறந்திருக்கும். அது அவங்களுக்கு அது இயற்கையாக வரும், ஈஸியாகவே எடுப்பாங்க. ஆனால் எல்லாராலையும் முடியாது. இவனால என்ன முடியுமோ அதை நீ பாரு. அதை விட்டுட்டு மேட்ச்சில் 100 out of 100 எடுத்தால் தான் என் பிள்ளைன்னு சொன்னால் இதில் அர்த்தமே இல்லைப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ಒಂದು ವೇಳೆ ಅಪ್ಪ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇಲ್ಲ ಫಸ್ಟ್ ರ್ಯಾಂಕ್ ತಗೊಳ್ಳಿಲ್ಲ ಅಂದರೆ ಕೋಪ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ಸಮಾಜದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಹೋಗಿತಾರೆ, ಇಲ್ಲ ಎಲ್ಲರಿಂದ ಅದು ಆಗೋದಿಲ್ಲ, ಇವನು ಒಳ್ಳೆ ಹುಡುಗ ಅಂತ ಅವನಿಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ. அந்த மாதிரி ಆ ತರಾನೇ இந்த வேதத்துல ಈ ಬೈಬಲ್ பழைய ஏற்பாடு நாட்கள் இருந்தது இல்லையா? அதுதான் ஸ்டூடெண்ட் நாட்கள். ಈ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ದಿನಗಳು ಇತ್ತಲ್ವಾ, ಅದೇ ಈ ಒಂದು ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳ ದಿನ. அந்த அப்பா என்ன பண்றாரு? இத சொல்லனா இவன் தேற மாட்டான். ಆ ಅಪ್ಪ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಇದನ್ನ ಹೇಳಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇವನು ಉದ್ಧಾರ ಆಗೋದಿಲ್ಲ, இவன் ಕೆಟ್ಟ வழியில போயிடுவான், ಇವನು ತಪ್ಪಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಡ್ತಾನೆ, நல்லது கெட்டது எதுன்னு கூட தெரியாத ஒரு நிலைமைக்கு வந்துடுவான், ಇವನು ಒಳ್ಳೇದೇನು ಕೆಟ್ಟದೇನು ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳದೆ ಇರೋ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಬಂದ್ಬಿಡ್ತಾನೆ. வளர்த்து எடுக்கணும்னா ಇವನ್ನ ಬೆಳೆಸ್ಬೇಕು ಅಂದ್ರೆ அவனால முடியலன்னா கூட நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாதான் சோறு அப்படின்ட்டு சொன்னாதான் ஓரளவுக்கு புக் எடுத்து படிப்பான். ಅವನಿಂದ ಆಗ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಕೂಡ ನೀನ್ ಫಸ್ಟ್ ರ್ಯಾಂಕ್ ಎತ್ತಿದ್ರೇನೆ ನಿನಗೆ ಊಟ ಅಂತ ಹೇಳಿದ್ರೇನೆ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಅವ್ನು ಬುಕ್ಕಾದ್ರಿ ಎತ್ತು ಓದ್ತಾನೆ. இப்போ அந்த பருவம் அந்த காலம் முடிஞ்சிடுச்சு. ಈಗ ಆ ವಯಸ್ಸು ಆ ಕಾಲ ಮುಗೀತು. அவன் 50 மார்க் எடுத்தானோ 60 மார்க் எடுத்தானோ, ಅವನು 50 ಮಾರ್ಕ್ ತಗೊಂಡಿದ್ದಾನೋ 60 ಮಾರ್ಕ್ ತಗೊಂಡಿದ್ದಾನೋ, வாழ்க்கைன்னு வந்த பிறகு ಆದ್ರೆ ಜೀವನ ಅಂತ ಬಂದ ಮೇಲೆ பொய் சொல்லாம, ಸುಳ್ಳು ಹೇಳ್ದೆ, திருடாம, ಕಳ್ತನ ಮಾಡ್ದೆ, கெட்ட விஷயங்கள் செய்யாம, ಕೆಟ್ಟ ವಿಷಯಗಳು ಮಾಡ್ದೆ, நல்லா உழைக்கிற ஒரு மனிதனா இருந்தாலே அவன் வின்னர் தான். ಚೆನ್ನಾಗಿ ದುಡಿಯುವ ಒಂದು ಮನುಷ್ಯನಾಗಿದ್ರೇನೆ ಆತನು ಒಂದು ಜಯಶಾಲಿನೇ இல்லையா? ಇಲ್ವಾ? கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு இல்ல, அவன் குடும்பத்தை அவனால பாத்துக்க முடிஞ்சாலே அவன் வின் பண்ணிட்டான் வாழ்க்கைய. ಅವನು ಕೋಟಿಗಟ್ಟಲೆ ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಇಲ್ಲ, ಅವನ ಕುಟುಂಬವನ್ನು ಅವ್ನು ನಡೆಸ್ಕೊಂಡ್ರೇನೆ ಅವನು ಜೀವನದಲ್ಲಿ ಜಯ ಹೊಂದಿದ್ದಾನೆ ಅಂತ. இதே அப்பா ஒரு 5 வருஷம் கழிச்சு என்ன சொல்வாரு பையன்கிட்ட? ಈಗ ಇದೇ ತಂದೆ ಒಂದು 5 ವರ್ಷ ಆದ್ಮೇಲೆ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಮಗನ ಹತ್ರ? ஏன்டா இவ்ளோ காஸ்ட்லியா எடுத்து தர எனக்கு? ಲೇ ಯಾಕೋ ಇಷ್ಟು ಕಾಸ್ಟ್ಲಿ ಆಗಿ ನನಗೆ ತಕ್ಕೊಡ್ತೀಯಾ? வேண்டாமா, ಬೇಡಪ್ಪ, பணத்தை வச்சுக்க அப்படின்னுவாங்க. ಈ ಹಣನ ಇಟ್ಕೋ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. எங்க மம்மிக்கெல்லாம் டைஜஸ்டே ஆகாது, எதுனா காஸ்ட்லியா வாங்கிட்டா. ನಮ್ಮ ಅಮ್ಮ ತಾಯಿಯವ್ರಿಗೆಲ್ಲ ಜೀರ್ಣನೇ ಆಗೋದಿಲ್ಲ, ಏನಾದ್ರು ஒரு வாரத்துக்கு ஜலசில் கொடுத்தாதான் அடங்கும். ಅದು ಒಂದು ವಾರಕ್ಕೆ ಜಲಸಿಲ್ ಕೊಟ್ರೇನೆ ಅವ್ರಿಗೆ ಶಾಂತಿ ಆಗುತ್ತೆ. கொஞ்சம் காஸ்ட்லியா எடுத்தாலே அதையே பேசிட்டு இருப்பாங்க வீட்டுல. ಸ್ವಲ್ಪ ಕಾಸ್ಟ್ಲಿ ಆಗಿ ತಗೊಂಡ್ರೇನೆ ಅದನ್ನೇ ಮಾತಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மாதிரி அவங்க மனசுல என்ன இருக்கு? இவன் நல்லா வந்துடணும். ನೋಡಿ ಅವ್ರ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಏನಿದೆ, ಇವ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಬರಬೇಕು, எப்படியோ வந்துட்டா போதும்பா, ಹೆಂಗೋ ಚೆನ್ನಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಸಾಕಪ್ಪ, ஆடம்பரம்லாம் தேவையில்ல, ನಮಗೆ ಇದೆಲ್ಲ ಬೇಕಾಗಿಲ್ಲ. இப்படிதான் அந்த அப்பா பேசுவார் இல்லையா? ಹೀಗೆ ಅದು ಅಪ್ಪ ಮಾತಾಡ್ತಾರೆ ಅಲ್ವಾ? இப்படிதான் நம்ம அப்பாவும் பரலோக தேவனும் அப்படிதான் பேசுறாரு. ಹೀಗೆ ನಮ್ಮ ತಂದೆ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ದೇವರು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இவ்வளவு நாட்கள் வரைக்கும் கடினமான கட்டளைகளை கொடுத்து, நியாய பிரமாணங்களை கொடுத்து, இதை பார்த்துட்டே வா அப்படின்னு சொன்னாரு. ஆனா இயேசு வந்த பிறகு இயேசு இந்த பரிசுத்தத்தோடைய அதோடைய ரூல்ஸை மாத்துறாரு பாருங்க இந்த இடத்துல. ನೋಡಿ, ಇಷ್ಟು ದಿನ ತುಂಬಾ ಕಷ್ಟವಾದ ಅಪ್ಪಣೆಗಳನ್ನ ಕೊಟ್ಟು ಪ್ರಮಾಣಗಳನ್ನ ಕೊಟ್ಟು ಇದನ್ನ ಮಾಡು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದ ಮೇಲೆ ಆ ಪರಿಶುದ್ಧದ ರೂಲ್ಸ್ ಅನ್ನೇ ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. ನೋಡಿ, ರೂಲ್ಸ್ ಮಾತ್ರಾரு, ಪರಿಶುದ್ಧದ ರೂಲ್ಸ್ ಅನ್ನ ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. இங்க என்ன சொல்றாரு பாருங்க பரிசுத்த குறிச்சு. ಇಲ್ಲೇನು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ ಪರಿಶುದ್ಧದ ಬಗ್ಗೆ. உம்முடைய சத்தியத்தினாலே, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய கட்டளைனாலயா? சத்தியத்தினாலே. அல்லேலூயா. ನಿಮ್ಮ கட்டளைகளால அவனை பரிசுத்தமாக்கு அப்படின்றது பழைய ஏற்பாடின் காலம். ನಿಮ್ಮ ಆಜ್ಞೆಗಳಿಂದ ಆತನನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡು ಎಂಬುದು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯ ಕಾಲ. இதை செய்யாத, இதை செய், இதை செய்யாத, ಇದನ್ನ ಮಾಡು, ಇದನ್ನ ಮಾಡಬೇಡ ಆಜ್ಞೆಗಳು. அவன் ஒரு ஸ்டூடெண்ட், அவனுக்கு அதெல்லாம் சொன்னாதான் புரியும். ಯಾಕೆ ಅವನೊಬ್ಬ ವಿದ್ಯಾರ್ಥಿ, ಅವನಿಗೆ ಅದು ಹೇಳಿದ್ರೇನೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. ಕಾಲೇಜ್ ಬಿಟ್ಟು ಅವನ வாழ்க்கைக்குள்ள வரும்போது, ಆದ್ರೆ ಕಾಲೇಜನ್ನ ಬಿಟ್ಟು ಅವನು ಜೀವನದ ಒಳಗೆ ಬರುವಾಗ அவனுக்கு தெரியும், ಅವನಿಗೆ ಗೊತ್ತು எது நல்லது, எது கெட்டது, எது பொய், எது நிஜம். அவனுக்கு தெரியும். வாழ்க்கைய வாழ்ற நேரம் இது. ಅವನಿಗೆ ಗೊತ್ತು ಯಾವುದು ಒಳ್ಳೆಯದು, ಯಾವುದು ಕೆಟ್ಟದ್ದು, ಎದು ನಿಜ, ಯಾವುದು ಸುಳ್ಳು. ಅವನಿಗೆ ಗೊತ್ತು. ಇದು ಅವನ ಜೀವನ ನಡೆಸುವ ಕಾಲ. அவர் வந்த பிறகு, இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவை வந்த பிறகு, சிலுவையில நமக்காக அவர் பாடுகளை அனுபவிக்க போறாரு. சிலுவையில எல்லாத்தையும் நமக்காக முடிக்க போறாரு. அதனால இயேசு இங்க ஃபார்முலாவை மாத்துறாரு, ரூல்ஸை மாத்துறாரு. என்ன சொல்றாருன்னா, இப்போ இந்த பரிசுத்தம் எப்படி வருதுன்னா சத்தியத்தினாலே வருகிறது.
ಈಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದ ಮೇಲೆ ಆತನ Amen. ಶಿಲುಬೆ ಬಂದ ಮೇಲೆ Wow. ಆತನ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. Hallelujah. ಇವಾಗ ಹೇಳುತ್ತಾರೆ ಈ ಪರಿಶುದ್ಧ ಹೇಗೆ ಬರುತ್ತೆ? ಆತನ ಸತ್ಯದಿಂದ நினைச்சு பாருங்க. ಬರುತ್ತೆ. முதல்ல என்ன சொல்றாங்க, ஆர்டிஓக்கு வந்து 2 வீலர் எடுத்து ஒரு 8 போட்டாதான் லைசன்ஸ்ன்றாங்க. இப்போ சடனா இன்னொரு ஆஃபீஸர் வந்து சொல்றாரு, இதுக்கு மேல நீங்க ஆர்டிஓக்கு வந்து ஒரு ஆஃபீஸர் உங்களை தடியால் அடிச்சு இப்படி போ அப்படி போன்னு சொல்லி நீங்க தப்பு பண்ணி இப்படியெல்லாம் இல்லைங்க, ஆன்லைன் அப்ளை பண்ணுங்க வீட்டுக்கு வந்துடும்ன்றாங்க. ನೋಡಿ ಈಗ RTO License. ನೀವು ಇದು ಇದು ಮಾಡಿದ್ರೇನೆ ಆಗತ್ತೆ ಅಂತ ಲೈಸೆನ್ಸ್ ಅಂತ ಇವಾಗ Hallelujah. ಅಪ್ಲೈ ಮಾಡಿದ್ರೆ ಬರುತ್ತೆ ಅನ್ನೋ ತರ ಹೇಳ್ತಾರೆ. அவர் சொல்றாரு, நாங்க நம்புறோம் உங்களால ஓட்ட முடியும் நம்புறோங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ನಾವು ನಂಬಿಕೆ ಇಡ್ತೀವ್ರಿ, ನಿಮ್ಮಿಂದ ಓಡ್ಸಕ್ ಆಗತ್ತೆ ಅಂತ ನಾನು ನಂಬಿಕೆ ಇಡ್ತೀವಿ. முதல்ல வந்துட்டு எங்களை நம்பவே இல்லை, 8 போட சொல்வீங்க, குட்டிக்காரனை போட சொல்வீங்க. ಮೊದಲು ನಮ್ಮ ಮೇಲೆ ನೀವು ನಂಬಿಕೆನೇ ಇಡ್ಲಿಲ್ಲ. ஆமா, அப்போ நீ ஸ்டூடெண்டா இருந்த. ಹೌದು, ಆವಾಗ ನೀನು ವಿದ್ಯಾರ್ಥಿಯಾಗಿದ್ದೆ. ஆனா இப்போ ಆದ್ರೆ ಇವಾಗ இந்த தேசமே உங்களை போல ஜனங்களால தான் நடத்தப்படுது, உங்களை நாங்க நம்புறோம். ಈಗ ಈ ದೇಶನೇ ನಿಮ್ಮಂತವರಿಂದಾನೇ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದೀರಾ, ನಾವು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. இப்படிதான் இயேசு வந்த பிறகு அந்த வார்த்தை மாறுது. இப்ப சத்தியத்தினாலே பரிசுத்தத்தை அடைகிறோம். ಈಗ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಬಂದ ಮೇಲೆ ಆ ವಾಕ್ಯ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತೆ. ಸತ್ಯದಿಂದ ನಾವು ಪರಿಶುದ್ಧವನ್ನ மறுபடியும் கேட்கலாம் அந்த வசனத்தை. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். ஆமென். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். ஆக்கும்ன்றாரு. இப்போ அந்த சத்தியம்னா என்ன? ನಿಮ್ಮ ಸತ್ಯದಿಂದ ಆತನು ಅವರನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. உம்முடைய வசனமே, உம்முடைய வசனமே சத்தியம். சத்தியம். ஹல்லேலூயா. ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವೇ ಸತ್ಯ. உம்முடைய வசனமே. இன்னொரு கேள்வி, அவருடைய வசனம் சத்தியம், சரி, அவருடைய வசனம் என்ன? ಇನ್ನೊಂದು ಪ್ರಶ್ನೆ, ಆತನ ವಾಕ್ಯ ಸತ್ಯ, ಆ ವಾಕ್ಯ ಏನು? ஹல்லேலூயா. இப்போ ஆத்தனே. பழைய ஏற்பாடுல வசனம்னா கட்டளைகள், நியாய பிரமாணங்கள். புதிய ஏற்பாடுல இருந்து வசனம்னாலே ரத்தத்தினால தோய்க்கப்பட்ட ஆடை அணைத்தவர் தான் வசனம். ಈಗ ನೋಡಿ, ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಆಜ್ಞೆಗಳು, ಪ್ರಮಾಣಗಳು. ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ರಕ್ತದ ವಸ್ತ್ರ ಧರಿಸಿರೋರೇ ವಾಕ್ಯ. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்வது வசனத்தை ஏற்றுக்கொள்வது. ಆಗ ನೋಡಿ, ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಸ್ವೀಕಾರ ಮಾಡುವುದು ವಾಕ್ಯವನ್ನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡುವುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா சத்தியத்தை ஏற்றுக்கொண்டீங்க. ನೋಡಿ, ಆಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ನೀವು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿದ್ರೆ ಸತ್ಯವನ್ನ ನೀವು ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ತೀರಾ. ಆಮೆನ್. ಟೀಮ್, get me the scripture. This is the will of God, it is to know the son of God. அந்த வசனத்தை கொண்டு வாங்க. சோ நல்லா கேளுங்க. இப்போ word of God நாலே இயேசு கிறிஸ்துன்னு புதிய ஏற்பாடுல நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டார் தேவன். ನೋಡಿ, ದೇವರ ವಾಕ್ಯ ಎಂದರೇನೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಎಂಬುದಾಗಿ ನೆಕ್ಸ್ಟ್ ಲೆವೆಲ್ಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ ದೇವರು. பழைய ஏற்பாடு வரைக்கும், அதாவது இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன் மனிதனாய் மாறி வர வரைக்கும் வேர்ட் ஆஃப் காட்னா வசனம்னா நியாய பிரமாணம். ನೋಡಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮನುಷ್ಯನಾಗಿ ಬರೋ ತನಕ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಅಂದ್ರೆ ಅದು ಪ್ರಮಾಣ, ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣ. இந்த வசனத்தை பாருங்க, யோவான் 6:40. அதுல என்ன சொல்லுதுன்னா, and this is the will of him who sent me, that everyone who sees the son and believes in him may have everlasting life, and I will raise him up at the last day. இதை தமிழ்ல படிக்க கேட்கலாம். யோவான் 6:40. குமாரனை கண்டு அவரிடத்தில் for the will of God. படிங்க. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. இன்னொரு வசனம் தானே. தேங்க்யூ ஜீசஸ். மறுபடியும் படிங்க, அந்த பாயிண்ட் வந்ததா தமிழ்ல? மறுபடியும் படிங்க. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் அவன் நித்திய ஜீவனை அடைவதும்
நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் ஆ, என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. என்னை அனுப்பினவருடைய, பாருங்க பழைய ஏற்பாடுல நூற்றுக்கணக்கான என்ன தராங்க, கட்டளைகள் பிரமாணங்கள் கொடுத்து இவ்வளோ எக்ஸாம் நீ எழுதி இதிலெல்லாம் பாஸ் ஆனா கடைசியில் நீ நீதிமான் ஆனியா ஆவலியா ஃபெயில் ஆயிட்டியான்னு கடைசியில் சொல்லுவோம். நீ ஒரே ஒரு கட்டளை உடைச்சிருந்தாலும் நீ நீதிமான் அல்ல என்ற தீர்ப்பு வரும். இதுதான் வசனம் சொல்லுது. ನೋಡಿ, ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಪ್ರಮಾಣಗಳನ್ನ ಕೊಟ್ಟು ಆಜ್ಞೆಗಳನ್ನ ಕೊಟ್ಟು ಇದನ್ನೆಲ್ಲ ನೀನು ಹಿಂಬಾಲಿಸ್ಕೊಂಡು ಬಂದು ಕೊನೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ತೀವಿ ನೀನು ನೀತಿವಂತನ ಇಲ್ಲ ಅಂತ. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ನೀವು ಸೋತೋದ್ರೆ ಕೂಡ ನೀವು ನೀತಿವಂತನ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. மேத்தமேட்டிக்ஸை நான் காட்டிட்டு இருக்கிறேன். ನೋಡಿ, ದೇವರ ಲೆಕ್ಕಾಚಾರವನ್ನ ನಾನು ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. நல்லா கவனிங்க, இது வந்துட்டு வேற மாதிரி, வேற லெவல். ಇದು ಬಂದು ಬೇರೆ ಲೆವೆಲ್ ಮ್ಯಾಥಮೆಟಿಕ್ಸ್. ಇದು கணக்கு போடுறதுல அவர் கிங்கு, ಆತನು ಲೆಕ್ಕಾಚಾರ ಮಾಡೋದ್ರಲ್ಲಿ ರಾಜ. சோ பழைய ஏற்பாடின் பிரகாரம் ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಪ್ರಕಾರ கலாத்தியர் 3:10 அந்த வசனத்துல இருக்கு. பழைய ஏற்பாடின் நியாய பிரமாணங்கள்ல இப்போ 1000 பிரமாணங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க 999 நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டீங்க, ஒன்று மாத்திரம் உங்களால முடியலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. 999 out of 1000 எப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு மாட்டாங்க, ஃபெயில் அப்படின்னுவாங்க. அதுதான் அந்த கலாத்தியர் 3:10 தெரிஞ்சுக்கலாம் குயிக்கா. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். ஏன்? தொடர்ந்து படிங்க. நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. அதுல நிலைத்திராதவன் அப்படின்னா இந்த 10 கட்டளையே வச்சுக்கலாம் சிம்பிளா. ஆனா நிறைய இருக்கு இல்லையா? இந்த 10 கட்டளைய 10 out of 10 ಎವ್ರಿ ಡೇ வாங்கிட்டே இருக்கணும். ನೋಡಿ, 10 ಆಜ್ಞೆಗಳಲ್ಲಿ 10ಗೆ 10 ಯಾವಾಗಲೂ ತಗೊಳ್ತಾನೆ ಇರಬೇಕು. பாருங்க, இப்போ இந்த 10 ಕಟ್ಟಲೆ ಮ್ಯಾಥ್ಸ್னு வச்சுக்கோங்க. ಈ 10 ಕಟ್ಟಲೆ இன்னைக்கு எக்ஸாம் எழுதுறீங்க, ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. 10 out of 10 வாங்கிட்டீங்க, ಯಪ್ಪಾ ತಪ್ಪಿಸೋಣ. ಇವತ್ತು ಎಕ್ಸಾಮ್ ಬರೀತೀರಾ, 10ಗೆ 10 ತಗೊಂಡ್ರೆ ಅಪ್ಪ ತಪ್ಪಿಸ್ಕೊಂಡ್ವಿ. ಇಲ್ಲ இன்னும் ಪರೀಕ್ಷೆ முடியல. ಇಲ್ಲ ಇನ್ನ ಪರೀಕ್ಷೆ ಮುಗಿಲಿಲ್ಲ. அடுத்த நாளும் எழுதணும், ಮಾರನೇ ದಿವಸನೂ ಬರಿಬೇಕು, அடுத்த நாளும் 10க்கு 10 வாங்கணும், ಮಾರನೇ ದಿವಸನೂ 10ಕ್ಕೆ 10 ತಗೊಳ್ಬೇಕು. ಆಗ್ಲಿಲ್ಲ, அதுக்கு அடுத்த நாளும் எழுதணும், ಅದಾದ್ಮೇಲೆ ಮತ್ತೆ ಮಾರನೇ ದಿವಸ ಬರಿಬೇಕು. ஏங்க எப்பங்க முடிய போகுது அப்படின்னு கேட்டீங்க. ಯಾವಾಗ್ರಿ ಮುಗಿಯುತ್ತೆ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ, நாம சாவற கடைசி நாள், ನಾವು ಸಾಯೋ ಕೊನೆ ದಿನ, அந்த கடைசி நாள் அன்னைக்கு கூட 10க்கு 10 எடுத்துருக்கணும். ಆ ಕೊನೆ ದಿನದಲ್ಲಿ ಕೂಡ 10ಕ್ಕೆ 10 ತಗೊಂಡಿರ್ಬೇಕು. நீங்க சொல்றீங்க இல்லங்க, நான் வந்துட்டு என் லைஃப்ல ஒரு 50 வருஷமா ஆண்டவரை தெரியும், 50 வருஷமோ 10 out of 10 எடுத்துருக்கிறேன். ஆனா ஒரு நாள் மாத்திரம் எனக்கு ஜுரம் இருந்துச்சு, அன்னைக்கு நான் எக்ஸாம் எழுதல, இல்ல 2 மார்க் கம்மியா வந்துருச்சுன்னா உன் நேரம் நரகத்தை அனுப்பிச்சிருவாங்க. ಇಲ್ಲ ರೀ, ನನಗೆ ಒಂದು 50 ವರ್ಷದಿಂದ ದೇವ್ರನ್ನ ಗೊತ್ತು, ನಾನು ದಿನ 10ಕ್ಕೆ 10 ತಗೊಂಡಿದ್ದೀನಿ, ಒಂದು ದಿನ ನಾನು ತಪ್ಪಾಗ್ಬಿಡ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನ ನರಕಕ್ಕೆ ಕಳಿಸ್ಬಿಡ್ತಾರೆ. எங்க மம்மி மதிய ஆட்கள் இருந்தாங்கன்னா உடனே கொடி பிடிச்சி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இது நியாயமா அப்படின்னு. ನಮ್ಮ ಅಮ್ಮ ತರ ಯಾರಾದ್ರೂ ಇದ್ರೆ ತಕ್ಷಣ ಅವ್ರು ಹೋರಾಟ ಮಾಡ್ತಾರೆ. முன்னால ஒரு கூட்டத்தை சேர்த்துக்குன்னு வந்துட்டு அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க, இவ்வளவு நாள் நம்ம இருந்தது போதாதா உங்களுக்கு, அந்த 2 மார்க் தான் உங்களுக்கு வேணுமா? ಪರಲೋಕದ ಮುಂದೆ ಅವ್ರು ನಿಂತ್ಕೊಂಡು ಕೇಳ್ತಾರೆ, ಇಷ್ಟು ದಿನ ಇದ್ದಿದ್ದು ಸಾಕಾಗಲ್ವಾ, ಅದು 2 ಮಾರ್ಕ್ ಮುಖ್ಯನಾ? பாருங்க, இந்த பழைய ஏற்பாடு தேவன் எப்படி டிசைன் பண்றாருன்னா நம்மளால செய்ய முடியக்கூடாது. ಈ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆನ ದೇವ್ರು ಹೇಗೆ ಡಿಸೈನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ನಮ್ಮಿಂದ ಮಾಡಕ್ ಆಗ್ಬಾರ್ದು. ஆனா அந்த யூதர்கள் இருக்காங்களே பயங்கரமான ஆட்களுங்க. ಆದ್ರೆ ಯಹೂದಿಯರು ಇದ್ದಾರಲ್ಲ, ತುಂಬಾ ಭಯಂಕರವಾದವರು. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ಮೊರಟಾಟಂ உள்ள மனிதர்கள் அவங்க. ಅವ್ರು ತುಂಬಾ ರಫ್ ಆಗಿರೋ ಜನರು. கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த மோசேன் வழியா இந்த கட்டளைகளை கொடுக்கறதுக்கு முன்னால என்ன சொல்றாரு, நீ என்கிட்ட வா அப்படின்னு மலை கிட்ட கூப்பிட, நான் உன்னை கட்டி தழுவி உன்னோட பேசுறேன் வா அப்படின்னு கூடும்போது இந்த ஜனங்க என்ன பண்றாங்க, ஐயோ அவரெல்லாம் வேணாப்பா, எங்களுக்கு நீ கேட்டு வந்து எங்கள்கிட்ட சொல்லு அப்படின்றாங்க. கர்த்தரை வேணான்றாங்க.
ಮೋಶೆ ಹತ್ರ ದೇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ಮುಖಾಂತರವಾಗಿ வேணாம் ಪ್ರಮಾಣ தள்ளுறாங்க. ಕೊಡುವಾಗ அவ பயமா இருக்கு ನೀವು எங்களுக்கு ಬೆಟ್ಟದ வேணாம். ಹತ್ರ ಬನ್ನಿ ಅಂತ ಕರೆಯುವಾಗ ಜನರು ಹೇಳ್ತಾರೆ, ಅಯ್ಯೋ ಬೇಡಪ್ಪ அவர் ನಾವು சொல்றாரு, ಬರೋದಿಲ್ಲ ಅಂತಾರೆ. நான் உங்க அப்பா வாங்க என்கிட்டன்னா, ஐயோ ஐயோ வேணாப்பா வேணாப்பான்னா. ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾವು ನಿಮ್ ತಂದೆ ಬನ್ನಿ ಅಂತ, ಇಲ್ಲ ಬೇಡಪ್ಪ ಬೇಡಪ್ಪ ಅಂತಾರೆ. ஏய் நான் உன்னை அப்பாப்பா வாப்பான்னா, இல்ல வேணாங்கன்ற. ಇಲ್ಲ ನಾನು ನಿಮ್ ಅಪ್ಪ ಬನ್ನಿ ಅಂದ್ರೆ, ಇಲ್ಲ ನನಗೆ ಭಯ ಆಗತ್ತೆ இப்ப ಅಂತ. தேவன் சொல்றாரு, அப்போ நான் உன்கிட்ட பேசுறது வேணாவா? ಆಗ ನಾನು நான் ನಿನ್ನ ಹತ್ರ உனக்கு வேணாமா? ಮಾತಾಡೋದು ಬೇಕಾಗಿಲ್ವಾ? அவங்க சொல்றாங்க, நீங்க எனக்கு வேணாம், நீங்க வேற எதுனா சொல்லுங்க நாங்க பண்றோம் அப்படின்றாங்க. ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಇಲ್ಲ ನೀವು ನಮ್ಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಬೇರೆ ಏನಾದ್ರು ಹೇಳಿ ನಾವು ಮಾಡ್ತೀವಿ. நான் பண்ண சொல்றதெல்லாம் பண்ணுவியா அப்படின்னு கேக்குறாரு. ಓ ಅವಾಗ ನಾನು ಮಾಡೋ ಕೇಳೋದೆಲ್ಲ ಮಾಡ್ತೀಯಾ? செய்வோம் 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 அப்படின்றாங்க. ಎಲ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಮಾಡ್ತೀವಿ ಮಾಡ್ತೀವಿ ಮಾಡ್ತೀವಿ. பாண்டர் சொல்றாரு, மோசே கொஞ்சம் மேல வாப்பா பேசலாம் அப்படின்றாரு. ಆಗ ದೇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಮೋಶೆ ಸ್ವಲ್ಪ ಮೇಲೆ ಬಾಪ ಮಾತಾಡೋಣ. அங்கதான் 10 கட்டளை முதல்ல கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் இது செய்றாங்களா பாப்போம்னு. ಅಲ್ಲಿನೇ ಮೊದಲನೇದಾಗಿ 10 ಆಜ್ಞೆ ಕೊಡ್ತಾರೆ. ಮೊದಲು 10 ಇದು கட்டளை ಮಾಡ್ತಾರೆ தூக்கிட்டு ನೋಡೋಣ. வந்தா மோசே 10 ಆಜ್ಞೆಗಳನ್ನ ತಗೊಂಬಂದ್ರೆ ಮೋಶೆ, அசால்ட் ஜி இதெல்லாம் சூப்பரா பண்ணி முடிச்சிரும் அப்படின்றாங்க. ಇದೆಲ್ಲ ಸಾಧಾರಣ ಆದ್ರೆ ಇದು ತುಂಬಾ ಈಸಿಯಾಗಿ ಮಾಡ್ಬಿಡ್ತೀವಿ. ஆண்டர் சொல்றாரு, மோசே இன்னொருட்டி வாப்பா அப்படின்றாரு. ದೇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಮೋಶೆ ಇನ್ನೊಂದ್ಸರಿ ಬಾಪ. ஃபுல்லா பிளானே சேஞ்ச் பண்ணிட்டாரு. ಇಡೀ ಪ್ಲಾನನ್ನೇ ಚೇಂಜ್ ಮಾಡ್ಬಿಟ್ರು. இப்பத்துல இருந்து நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு லேவியர்களை என்ன பண்ண போறேன், ஆசாரியர்களை மாத்தி கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் ஒரு தேவ ஆலயத்தை கொடுக்க போறேன், அதுக்குள்ள பரிசுத்த ஸ்தலத்தை கொடுக்க போறேன், அதுக்குள்ள எவனும் நுழைய முடியாது, நீ பரிசுத்தமா. புது கட்டளைகளையும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, பயங்கரமா இந்த எக்ஸாமை டஃப் ஆக்க ஆரம்பிச்சிட்டாரு. ಇವಾಗದಿಂದ ನಾನು ನಿಮ್ಗೆ ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ, ನಿಮ್ಗೆ ಲೇವಿಯರನ್ನ ಯಾಜಕರಾಗಿ சொல்றதெல்லாம் ಕೊಡ್ತೀನಿ, பண்ணிடுவீங்களா? ದೇವಾಲಯವನ್ನ ಕೊಡ್ತೀನಿ, ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳವನ್ನ ಕೊಡ್ತೀನಿ, ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧರಾಗಿದ್ರೆ ಬರಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಆಜ್ಞೆನ ಕೊಡ್ತೀನಿ. ನಾನು ಹೇಳೋದೆಲ್ಲ ಮಾಡ್ಬಿಡ್ತೀರಾ? கர்த்தர் சொல்றாரு, நான் இல்லாம நீ பரலோகத்தை அடைஞ்சிருவியா? ದೇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ಇಲ್ಲದೆ ನೀನ್ ಪರಲೋಕಕ್ಕೆ ಬಂದ್ಬಿಡ್ತೀಯಾ? சரி, நானும் அந்த சவாலை ஏத்துக்கிறேன். பரலோகத்துக்கு வரணும்னா எப்படியெல்லாம் இருக்கணும் நான் கட்டளைகள் கொடுக்குறேன், உன்னால முடியுதா பாத்துக்கோ அப்படின்ட்டு கொடுக்குறாரு லிஸ்ட். அதுக்கப்புறம் ಸರಿ, ನಾನು ಆ ಸವಾಲನ್ನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ತೀನಿ. ಪರಲೋಕಕ್ಕೆ ಬರಬೇಕು ಅಂದ್ರೆ ಹೇಗೆಲ್ಲ ಇರಬೇಕು ಅಂತ ಲಿಸ್ಟ್ ಕೊಡ್ತೀನಿ, ಅದರ ಪ್ರಕಾರ ಮಾಡು. என்ன திமிருனா, உடனே அடுத்த நாள் என்ன பண்ணிருக்கணும், சாக்கு ஆடைய போட்டு தலை மேல தண்ணிய போட்டு ஆண்டோட பிரச்சனத்தை விழுந்து, இதெல்லாம் வேணாப்பா எங்களுக்கு நீங்க தான் வேணும்னு சொல்லியிருக்கணும். ಇವ್ರಿಗೆ ಏನು ಗರ್ವ ಅಂದ್ರೆ, ಇವ್ರು ಮಾರನೇ ದಿವಸನೇ ಏನ್ ಮಾಡಿರ್ಬೇಕು, ಗೋಣಿ ಚೀಲ ಕಟ್ಕೊಂಡು ದೇವರ ಹತ್ರ ಮೊಣಕಾಲೂರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರ್ಬೇಕು, ಅಯ್ಯೋ ಸ್ವಾಮಿ ನೀವೇ என்ன ನಮ್ಗೆ சொன்னாங்க ಸಾಕು தெரியுமா ಅಂತ. யூதர்கள்? ಯಹೂದ್ಯರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? அசால்ட் டி, சீக்கிரமா சூப்பரா பண்ணிடுவோம் அப்படின்ட்டாங்க. ಇದೆಲ್ಲ ತುಂಬಾ மோசேக்கு ಸಾಧಾರಣ, அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ನಾವು ಇದೆಲ್ಲ ಮಾಡ್ಬಿಡ್ತೀವಿ ಅಂತ இதெல்லாம் ಹೇಳ್ಬಿಟ್ರು. பண்ணிடுவியா, நீ பண்ணிட போறியாப்பா, சரிப்பா பண்ணுப்பா. ಮೋಶೆಗೆ ಆಶ್ಚರ್ಯ ಆಯ್ತು, ಅಯ್ಯೋ ಇದೆಲ್ಲ ಮಾಡ್ಬಿಡ್ತೀರಪ್ಪ, என்ன ಮಾಡಿ. பண்ணானுங்க தெரியுமா? ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? இதெல்லாம் ஞாபகம், அவ்வளவு கட்டளைகள் இருக்குது, ஞாபகம் கூட வச்சுக்க முடியாது. ಇದೆಲ್ಲ ಅಷ್ಟು ಜ್ಞಾಪಕ ಕೂಡ ಇಟ್ಕೊಳಕ್ ಆಗಲ್ಲ, ಅಷ್ಟು ಆಜ್ಞೆಗಳಿದೆ. என்ன இவனுங்க தான் தாயத்தை கண்டுபிடிச்சது, யூதர்கள் எங்க வனாந்தரத்துல. ಈ ಯಹೂದ್ಯರೇ ತಾಯ್ತನ ಕಂಡಿಡಿದಿದ್ದು ಎಲ್ಲಿ? ಅರಣ್ಯ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ. நம்ம இந்தியால வரல, முதல்ல வந்தது எங்க, யூதர்களுக்கு மத்தியில வந்தது. ಇದು ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಮೊದಲು ಬರ್ಲಿಲ್ಲ, ಎಲ್ಲಿ இங்க ಬಂತು? தாயத்து ಯಹೂದ್ಯರಲ್ಲಿ கட்டுறது, ಬಂತು. கணுக்கால்ல தாயத்து கட்டுறது, கையில என்ன தெரியுமா இருக்கும், அந்த தாயத்துக்குள்ள கட்டளைகளை எழுதி வச்சிருப்பாங்க. அப்பப்போ எடுத்து படிச்சு நிறைவேற்றணுமான்னு பார்த்துப்பாங்க. ಕೈಯಲ್ಲಿ ತಾಯ್ತು ಕಟ್ಕೊಳ್ಳೋದು, ಕಾಲಲ್ಲಿ ತಾಯ್ತು ಕಟ್ಕೊಳ್ಳೋದು, ಏನ್ ಗೊತ್ತಾ ಅದು? ಅಲ್ಲಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಬರೆದಿಟ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ, ಅದನ್ನ ಓದಿ ಓದಿ ನೋಡ್ತಾರೆ. எங்க சுய பலத்தால பரலோகத்தை அடைஞ்சிருவோன்ற ஒரு கர்வத்துல அவங்க இந்த கட்டளைகளை எடுத்துக்கினாங்க, நாங்க செய்யறோம் அப்படின்னு. ನಮ್ಮ ಸ್ವಂತ ಬಲದಿಂದ ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ತೀವಿ ಎಂಬ ಒಂದು ಗರ್ವದಲ್ಲಿ ನಾವು ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಅವ್ರ ಕೈಯಲ್ಲಿ ತಗೊಂಡ್ರು. கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ಆಗ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ರು, ஓகேப்பா ಸರಿ ಆಯ್ತಪ್ಪ, ஆனா ಆದ್ರೆ இந்த கட்டளைகளை ಈ ಆಜ್ಞೆಗಳಲ್ಲಿ நீ சாவற வரைக்கும், ನೀನು ಸಾಯೋ ತನಕ ஒவ்வொரு நாளும் ಒಂದೊಂದು ದಿನಾನು 100/100 எடுத்தாதான் நீ பரலோகம் வர முடியும். 100ಕ್ಕೆ 100 ತಗೊಂಡ್ರೇನೆ ನೀನ್ ಪರಲೋಕಕ್ಕೆ ಬರಕಾಗತ್ತೆ. நீ வாழ்ற 100 வருஷத்துல ஒரே ஒரு நாள்ல மாத்திரம் நீ 99/100 எடுத்தா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. ನೀನ್ ಬಾಳೋ 100 ವರ್ಷದಲ್ಲಿ ಒಂದು ದಿನ ಕೂಡ ನೀನ್ 99 ತಗೊಂಡ್ರೆ ನೀನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. இதுதான் கலாத்தியர் 3:10 பவுல் வந்துட்டு விளக்குறாரு. ಇದನ್ನೇ ಗಲಾತ್ಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3:10 ಪೌಲನು ವಿವರಿಸ್ತಾರೆ. நியாயப்பிரமாணத்தின்படி வாழ நினைக்கிறவங்க எல்லா கட்டளையும் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றிட்டே இருக்கணும். ಆ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣ ಪ್ರಕಾರ ಜೀವನ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋರು ಒಂದೊಂದು ದಿನಾನು ಅದನ್ನ ನೆರವೇರಿಸ್ತಾನೆ ಇರಬೇಕು. அப்போ அவர் ஓபனிங்லயே பவுல் என்ன சொல்றாரு, நியாய பிரமாணத்தை கை கொண்டவங்க, இதனால நாங்க இதை செஞ்சு நம்ம ரட்சிப்பை எடுத்துக்கிறோம் நினைக்கிற கூட்டம் சபிக்கப்பட்டதுன்னு ஆரம்பிக்கிறார். ಆಗ ಪ್ರಾರಂಭದಲ್ಲೇ ಪೌಲನು ಏನು ಹೇಳ್ತಾರೆ, ಈ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಿ ಇದರಿಂದ ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಕೊಳ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳೋರು ಶಪಿಸಲ್ಪಟ್ಟವರು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும்
சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். பிளெயினா சொல்லிட்டாரு. நீ யார் வேணா இருப்பா, நீ நியாய பிரமாணம் வழியா தேவனை அடைஞ்சிருவேன்னு நினைக்கிற இல்லையா, நீ சாபத்து கீழே இருக்கிற. ஏன்? நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ. நிலைத்திராதவன் எவனோ. அப்ப நீ 100% ஒவ்வொரு நாளும் சென்டம் எடுக்க முடியுமா உன்னால? அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. சில கட்டளைகளை மறதினால செய்யாம விட்டுருப்போம், சில கட்டளை செய்ய முடியாம உடைச்சிருப்போம், சில கட்டளைகளை சூழ்நிலை நிமித்தம் உடைச்சிருக்கலாம். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, எப்படி இருந்தாலும் ஒரு கட்டளையாவது நம்ம லைஃப் டைம்ல உடைக்க தான் போறோம். ಕೆಲವು ಆಜ್ಞೆಗಳನ್ನ ನಾವು ಮರೆತು ಮುರಿದಿರ್ಬೋದು, ಕೆಲವು ಆಜ್ಞೆಗಳನ್ನ ನಮ್ಮಿಂದ ಮಾಡಕ್ಕಾಗದೆ ಬಿಟ್ಟಿರ್ಬೋದು, ಕೆಲವು ಆಜ್ಞೆಗಳು ಆ ಸನ್ನಿವೇಶದಿಂದ ನಾವು ಮಾಡದೆ ಬಿಟ್ಟಿರ್ಬೋದು. ಹೆಂಗಿದ್ರು ನಾವು ಶಪಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದೇವೆ. அப்போ தேவன் கேட்கிற அந்த பரிசுத்தமும் நீதியையும் நம்மளால கொடுக்க முடிஞ்சதா? ಆಗ ದೇವರು ಕೇಳುವ ಆ ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಆ ನೀತಿಯನ್ನು ನಮ್ಮಿಂದ ಕೊಡಕ್ಕಾಗತ್ತಾ? முடியல, ಕೊಡಕ್ಕಾಗ್ಲಿಲ್ಲ. அதனாலதான் இயேசு வந்த பிறகு ஒரு வசனம் வருது பைபிள்ல, என்னன்னா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து நிக்கிறோம். ಅದರಿಂದಾನೇ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಬಂದ ಮೇಲೆ ಒಂದು ವಾಕ್ಯ ಬರುತ್ತೆ. ಅದು ಏನು ಅಂದ್ರೆ, ಎಲ್ಲರೂ ಪಾಪ ಮಾಡಿ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನ ಕಳ್ಕೊಂಡು ನಿಂತಿದ್ದೇವೆ. அந்த மோசேல இருந்து கடைசி ஆள் வரைக்கும், ಆ ಮೋಶೆಯಿಂದ ಕೊನೆ ವ್ಯಕ್ತಿವರೆಗೂ யாரு பாவம் செய்யாம இருந்திருக்கிறாங்க? ಯಾರು ಪಾಪ ಮಾಡದೇ ಇದ್ದಿದ್ದಾರೆ? யாராலையும் முடியல, ಯಾರಿಂದಾನೂ ಆಗ್ಲಿಲ್ಲ. இயேசு ஒருவரே கன்னியின் வயிற்றுல பிறந்ததுனால அவர் வித்தியாசமானவரா இருக்கிறாரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಬ್ಬರೇ ಕನ್ನಿಕೆಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿರೋದ್ರಿಂದ ಆತನು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದ್ದಾರೆ. அந்த ஜென்ம சுபாவம் இயேசுக்குள்ள இருக்கல. ಯಾಕಂದ್ರೆ ಆ ಜನ್ಮ ಸ್ವಭಾವ ಯೇಸುವಲ್ಲಿ ಇರ್ಲಿಲ್ಲ. உங்களுக்குள்ளவும் எனக்குள்ளவும் பாவம் செய்யறதுக்கு ஒரு தூண்டுதல் இருக்குன்னா அதுக்கு நாமளே காரணம் கிடையாது. ನಿಮ್ಮೊಳಗಿನ ನನ್ನೊಳಗಿನ ಪಾಪ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಸೆ ಇದೆ ಅಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ನಾವೇ ಕಾರಣ ಇಲ್ಲ. பாவம் செய்கிற சுபாவம் இருக்குன்னா அது இருக்கிறதுக்கு காரணம் நான் இல்ல. ನನ್ನೊಳಗಡೆ ಪಾಪ ಮಾಡುವ ಸ್ವಭಾವ ಇದೆ ಅಂದ್ರೆ ಅದು ಇರೋದಕ್ಕೆ ಕಾರಣ ನಾನಿಲ್ಲ. நாய் கொலைக்குதுன்னா நீ ஏன் கொலைக்கிறேன்னு கேட்க முடியாது. ನಾಯಿ ಬಗಳತೆ ಅಂದ್ರೆ ನೀನ್ ಯಾಕೆ ಬಗಳ್ತೀಯ ಅಂತ ಕೇಳಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. அதுக்குள்ள இருக்கிற சுபாவம், ಅದು ಅದರಲ್ಲಿರುವ ಸ್ವಭಾವ. அப்ப நாய் காரணமா அது கொலைக்கிறதுக்கு? ಆಗ ನಾಯಿ ಕಾರಣನ ಅದು ಬಗಳೋದಿಕ್ಕೆ? ಅದ ಪಡೆಯುತ್ತவர் தான் காரணம். ಅದನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿರೋರೇ ಕಾರಣ. அப்ப நமக்குள்ள பாவம் இருக்குதுன்னா அதுக்கு நீங்களும் நானும் காரணம் இல்ல, ஆதாம் தான் காரணம். ಆಗ ನಮ್ಮಲ್ಲಿ ಪಾಪ ಇದೆ ಅಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ನೀವು ನಾವು ಕಾರಣ ಇಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಆದಾಮನೇ ಕಾರಣ. விரும்பாத ஒரு பாவத்தை உள்ள நமக்கு அந்த ஒரு உணர்வு இருக்கிறதுனால செய்யறோம். ಆಗ ನಮ್ಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಪಾಪವನ್ನು ನಮ್ಮೊಳಗಡೆ ಆ ಒಂದು ಆಸಕ್ತಿ ಇರೋದ್ರಿಂದ ನಾವು ಮಾಡ್ತೀವಿ. நாய்க்கு தோணுது நம்ம வந்துட்டு நல்லா குயில் மதி பாடணும்னு அதுக்கு தோணுது, ஆனா அதால வாயை திறந்தா கொலைக்க தான் செய்யுது. ನಾಯಿಗೆ ಒಳ್ಳೆ ಹಾಡಬೇಕು ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತೆ, ಕಲ್ಪನೆ ಮಾಡುತ್ತೆ, ಆದ್ರೆ ಬಾಯಿ ತರಿದ್ರೆ ಅದು ಬಗಳುತ್ತೆ. அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு திறந்தா கொலைக்குது. ಅದು ಕಲ್ಪನೆ ಮಾಡುತ್ತೆ, ಬಾಯಿ ತರಿದ್ರೆ ಅದು ಬಗಳುತ್ತೆ. பல்லு பெருசா இருக்கு, ಹಲ್ಲು ದೊಡ್ಡದಾಗಿದೆ, ಬಾಯಿ பெருசா இருக்கு, ಬಾಯಿ ದೊಡ್ಡದಾಗಿದೆ, கொலைக்குது, ಅದು ಬಗಳುತ್ತೆ. நம்ம நல்ல குயில் மதி பாடணும்னு ஆரம்பிச்சோம், ஏன் இந்த மதி வாய்ஸ் நமக்கு தேவன் கொடுத்துட்டாரு அந்த யோசிக்கும் இல்லையா? ಅಯ್ಯೋ ಒಳ್ಳೆ ಕೋಗಿಲೆ ತರ ಹಾಡ್ಬೇಕು ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರೆ ಯಾಕೆ ದೇವ್ರು ಈ ತರ ಸ್ವರ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ನಮ್ಗೆ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಲ್ವಾ? நமக்குள்ள இருக்கிற பாவத்தின் சுபாவத்துக்கே நாம காரணம் கிடையாது. ನೋಡಿ, ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಪಾಪದ ಸ್ವಭಾವಕ್ಕೆ ನಾವು ಕಾರಣ ಇಲ್ಲ, அது தேவன் அறிகிறார். ಅದು ದೇವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால கட்டளைகள் வழியா தான் நம்ம பரலோகத்தை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ಆಜ್ಞೆಗಳ ಮೂಲಕನೇ ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು ಎಂಬುದು ದೇವರ ಚಿತ್ತವಲ್ಲ. இந்த ஜனங்க பயங்கர முரட்டாட்டம் பண்ணி எங்களால முடியும்னு வீம்பா சொன்னதுனால கொடுத்தாரு கொஞ்ச நாளைக்கு, சரி பாப்போம் அப்படின்னு. ಈ ಜನರು ತುಂಬಾ ಭಯಂಕರವಾಗಿ ನಮ್ಮಿಂದ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರಿಂದ ಸ್ವಲ್ಪ ದಿನ ಕೊಟ್ಟು ನೋಡೋಣ ಅಂತ ಬಿಟ್ರು. எங்களுக்கு நீங்க வேண்டாம், எங்களுக்கு மெத்தட் சொல்லுங்க நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ನಮ್ಗೆ ನೀವು ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಹೇಗೆ ಮಾಡಬೇಕು ನಾವು ಮೆಥಡ್ ಹೇಳ್ಕೊಡಿ, ನಾವು ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. தேவன் மோசே வழியா கட்டளைகளை கொண்டு வந்தார், நியாய பிரமாணத்தை கொண்டு வந்தார். ஆனா ஒரு நாளும் மோசே கிட்ட உலகெங்கும் போய் இந்த நியாய பிரமாணத்தை பரவுங்கள் சொல்லல. ಇದರಿಂದಾನೇ ಮೋಶೆಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಆಜ್ಞೆಗಳನ್ನ ತಗೊಂಡ್ಬಂದ್ರು, ಪ್ರಮಾಣಗಳನ್ನ ತಗೊಂಡ್ಬಂದ್ರು. ಆದ್ರೆ ಒಂದು ದಿನ ಕೂಡ ಲೋಕ ಹಿಡಿ ಹೋಗಿ ಇದನ್ನ ಹೇಳಿ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. ஏன் மோசே கிட்ட உலகெங்கும் போய் இந்த நியாய பிரமாணத்தை பரப்புங்கள் ஏன் சொல்லல? ಯಾಕೆ ಮೋಶೆ ಹತ್ರ ಲೋಕ ಇಡೀ ಹೋಗಿ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವನ್ನ ಹೇಳು ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ? ஏன்னா அது வழியா ரட்சிப்பு வரப்போறது இல்ல. ಯಾಕಂದ್ರೆ ಅದ್ರ ಮೂಲಕವಾಗಿ ರಕ್ಷಣೆ ಬರೋದಿಲ್ಲ. கவனிங்க,
ಚೆನ್ನಾಗಿ இந்த ಗಮನಿಸಿ. நியாய பிரமாணமும் இப்ப என்ன ஆயிடுச்சு? தேவனுடைய வார்த்தையாய் இருக்கு. ಈಗ ಈ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವು ಏನಾಗಿದೆ? ಅದು ದೇವರ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. அது எங்க இருக்குது? பழைய ஏற்பாடுல இருக்கு. ಆದ್ರೆ ಎಲ್ಲಿದೆ? ಅದು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇದೆ. கர்த்தர் என்ன பண்றாரு? ಆದ್ರೆ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? பொறுங்க, ಸ್ವಲ್ಪ ಇರಿ. இது மாத்திரமே தேவனுடைய வார்த்தை அல்ல. ಇದು ಮಾತ್ರನೇ ದೇವರ ವಾಕ್ಯ ಅಲ್ಲ. கட்டளைகளும் நியாய பிரமாணம் மாத்திரமே தேவன் வார்த்தை இல்ல. நான் இன்னொரு வார்த்தையை அனுப்ப போறேன். ಈ ಆಜ್ಞೆಗಳು ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣ ಮಾತ್ರ ದೇವರ ವಾಕ್ಯ ಇಲ್ಲ, ನಾನು ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ஆதியிலே ಕಳಿಸುತ್ತೇನೆ. வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருக்கிறது. ಆದಿಯಲ್ಲಿ ವಾಕ್ಯವಿತ್ತು, ಆ ವಾಕ್ಯವು ದೇವರೊಂದಿಗೆ ಇತ್ತು, ಆ ವಾಕ್ಯವೇ ದೇವರಾಗಿತ್ತು. வார்த்தைக்கெல்லாம் வார்த்தை, ಆ ವಾಕ್ಯಕ್ಕೆಲ್ಲ ವಾಕ್ಯ. அவருடைய பேரே தேவனுடைய வார்த்தை, ಆತನ ಹೆಸರೇ ದೇವರ ವಾಕ್ಯ. அவர் அனுப்புறாரு. இப்போ ಈಗ ಆತನನ್ನೇ ಕಳಿಸುತ್ತಾರೆ. இப்போ யோவான் 1ல படிக்கிறோம், வார்த்தை மறு உருவமானது. அது என்னவா ஆயிடுச்சு? மனுஷனா மாறி நம்ம மத்தியில வந்துருச்சு. ಈಗ ಯೋಹಾನಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ, ಆ ವಾಕ್ಯವು ಮನುಷ್ಯನಾಗಿ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದಿದೆ, ಮಾಂಸ ರೂಪದಲ್ಲಿ ಬಂದಿದೆ. ஹalleluya. அப்ப அதே யோவான் 1ல படிக்கலாம். ಯೋಹಾನ 1ಲ್ಲಿ ಓದಬಹುದು. குயிக்கா இந்த ஹீட்டை மிஸ் பண்ணக்கூடாது. ஆதியிலே வார்த்தை இருந்து படிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். தொடர்ந்து படிங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஆமென். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. நல்லா கவனிங்க. எத்தனை பேருக்கு ஆதியாகமம் படிச்சிருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆದಿಕಾಂಡ ಓದಿದ್ದೀರಾ? ஆதி ஆகமத்துல யார் இயேசு கிறிஸ்துவை பாத்தீங்க? ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ಯಾರು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನ ನೋಡಿದ್ದೀರಾ? பிதானவர் தான் பேசுறாரு. ತಂದೆಯಾದ ದೇವರೇ ಮಾತಾಡ್ತಾರೆ. பரிசுத்த ஆவியானவரே காட்டிட்டாங்க முதல் வசனத்திலேயே. ஆவியானவர் தண்ணி மேல அசைவாடி இருந்தார் இல்லையா, ஜலங்கள் மேல. ஓகே, பரிசுத்த ஆவியானவர் பார்த்துட்டோம், பிதாவை பார்த்துட்டோம். இயேசு எங்க இருக்கிறாரு? ತಂದೆಯಾದ ದೇವರನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟಿವಿ, ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟಿವಿ, ಜಲದಲ್ಲಿ ಚಲಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. படைப்பு எல்லாமே இயேசுவால தான் படைக்கப்பட்டதுன்னு சொல்லுது. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಯೋಹಾನ 1ರಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ಸೃಷ್ಟಿಯಾದ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಯೇಸುವಿಂದ ಸೃಷ್ಟಿಯಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆதியாகமத்துல இயேசுவை தவிர மத்தது எல்லாத்தையும் பார்க்கிறோம். ಆದ್ರೆ ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಎಲ್ಲವನ್ನೂ ನೋಡುತ್ತೇವೆ. பார்க்கிறோம், ತಂದೆಯಾದ ದೇವರನ್ನ ನೋಡ್ತೇವೆ, பார்க்கிறோம், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನ ನೋಡುತ್ತೇವೆ, பார்க்கிறோம், ಪರಲೋಕத்தை பார்க்கிறோம், ಸೃಷ್ಟಿ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೋಡುತ್ತೇವೆ, ಪರಲೋಕವನ್ನ ನೋಡುತ್ತೇವೆ. இயேசுவை மாத்திரம் பார்க்கல, ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಮಾತ್ರ ನೋಡ್ಲಿಲ್ಲ. 1ல என்ன சொல்லுது? ಯೋಹಾನ 1ರಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತೆ? 2ல இருந்து படிங்க. 2ರಿಂದ ಓದಿ. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஓ, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. உண்டானது பாருங்க, இந்த கிரியேஷன் எல்லாமே அவரால தான் ஆச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அங்க ஜெனிசிஸ்ல பார்த்தா அவரே அங்க இல்ல. ஆனா சரி, ரெவலேஷனுக்கு வந்துருவோம். ನೋಡಿ, கர்த்தர் என்ன சொல்றாரு? தேவர் ಏನು ಹೇಳ್ತಾರೆ? வெளிச்சம் உண்டாவதாக அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது என்னது? அது வார்த்தை. வார்த்தை. அந்த வார்த்தை யாரு? அவர் தான் இயேசு கிறிஸ்து. ನೋಡಿ, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಬೆಳಕಾಗಲಿ, ಆ ಬೆಳಕಾಗಲಿ, ಆ ವಾಕ್ಯ ಅದೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿ. அப்போ வார்த்தையினால தான் உலகங்களை படைக்கிறார். ಆಗ ನೋಡಿ, ವಾಕ್ಯದಿಂದಾನೇ ಲೋಕವನ್ನು ಸೃಷ್ಟಿಸುತ್ತಾರೆ. அந்த வார்த்தை தான் ஆதியிலே இருந்தது. ಆ ವಾಕ್ಯನೇ ಆದಿಯಲ್ಲಿ ಇತ್ತು. கவனிச்சீங்களா? ಗಮನಿಸಿದ್ರಾ? இப்ப இன்னும் கவனிங்க. ಆಗ ಈಗ ಇನ್ನ ಗಮನಿಸಿ. 14க்கு போயிடுவான். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வா, பாருங்க, அந்த வார்த்தை அப்போதுல இருந்தே இருக்கு. இப்போ என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு லோ ஸ்டாண்டர்ட் வார்த்தையை தேவன் கொடுத்தாரு. என்னது? இது நியாய பிரமாணங்கள். இந்தாடா வச்சுக்கோ. என்ன இல்லாம என்ன பாய்காட் பண்ணி, என்ன ஓவர்டேக் பண்ணி நீ பரலோகத்துக்கு வந்துருவியா இந்த கட்டளைகளை வச்சுக்கின்னு சரி ட்ரை பண்றான்னு கொடுத்தாரு. அதுவும் நடந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? வார்த்தையே மாம்சமாகி நம்ம மத்தியில வந்துருச்சு. எந்த வார்த்தை? ஒரிஜினல் வார்த்தை, ನಿಜವಾದ ವಾಕ್ಯ ಮಾಂಸ ರೂಪದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಾಗಿ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಡ್ತು. தொடர்ந்து படிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், கிருபையினாலும் சத்தியத்தினாலும். பாருங்க, பரலோகத்துல நித்தியமாய் உட்கார்ந்து அமர்ந்திருக்கிற தேவன் வார்த்தையாய் மாறும்போது அவர் எந்த வார்த்தையாய் மறுரூபமாய் வந்தாராம்? கிருபையும்
சத்தியமும். ಪರಲೋಕದಲ್ಲಿದ್ದ ದೇವರು ವಾಕ್ಯವಾಗಿದ್ದವರು ಮನುಷ್ಯನಾಗಿ ಬರುವಾಗ ಹೇಗೆ ಬಂದ್ರು? ಸತ್ಯವಾಗಿ, ಕೃಪೆಯಾಗಿ. தேவன் சொல்றாரு, நானே போறேன்பா, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ನಾನೇ ಹೋಗ್ತೀನಪ್ಪ, நான் இறங்குறேன் ನಾನು ಇಳಿತೀನಿ அப்படின்னு அவர் வரும்போது, ಹಾಗೆ ಅವರು ಬರುವಾಗ நான் தான் தேவனுடைய வார்த்தை, ನಾನೇ ದೇವರ ವಾಕ್ಯ, ஆதியிலிருந்து எல்லாத்தையும் படைத்தது நானே, ಆದಿಯಿಂದ ಎಲ್ಲವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದು நான் ನಾನೇ. யார் தெரியுமா? ನಾನು ಯಾರು ಗೊತ್ತಾ? கிருபையும் சத்தியமும். கிருபையு, சத்தியವು. நியாய பிரமாணம் சொல்லிக்கவே இல்ல அவரு. ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣ ಅಂತ ಹೇಳ್ಕೊಳ್ಳೇ ಇಲ್ಲ ಅವರು. நான் ಗಮನಿಸಿದ್ರಾ? தான் நியாய பிரமாணம் இறங்கி வந்துட்டேன்னு சொல்லல. ನಾನೇ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣ ಇಳಿದು ಬಂದಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. நான் தான் கிருபையும் சத்தியமும் அப்படின்றாரு. ನಾನೇ ಕೃಪೆಯು ಸತ್ಯವೂ ಆಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. கண்டினியூ. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர். முதல்ல இருந்து அவர் இருக்கிறாரு. ஓகே. ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். ஆமென். அடுத்து, அவருடைய பரிபூரணத்தினால், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய பரிபூரணம் எங்க இருக்கு? இயேசு. பழைய ஏற்பாடுல பரிபூரணத்தை நம்மள செய்ய சொன்னாரு. நீ பரிபூர்ணமாய் என்கிட்ட வா, முடிஞ்சா வா அப்படின்னாரு. ಸಂಪೂರ್ಣತೆ ಎಲ್ಲಿದೆ? ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನೀನು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ನನ್ನ ಹತ್ರ ಬಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஒத்தைக்கு வாங்கல அப்படின்ற மாதிரி நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி 100 எடுத்து பரிசுத்தவானா உன் பலத்தினால, உன் சுய பலத்தினால, உன்னுடைய ஸ்ட்ரென்த்னால நீ பரிசுத்தமா என்கிட்ட வா அப்படின்னாரு. முடியல. ಇದೆಲ್ಲ ಹಿಂಬಾಲಿಸಿ ನಿನ್ನ ಸ್ವಂತ ಬಲದಿಂದ ಪರಿಶುದ್ಧನಾಗಿ ನನ್ನ ಹತ್ರ ಬಾ ಅಂದ್ರು, ಅದಾಗ್ಲಿಲ್ಲ. 16 என்ன சொல்லுது? ಈಗ 16 ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? படிங்க. அவருடைய பரிபூரணத்தினால், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். நாம கிருபையின் மேல் கிருபை பெற்றுக் கொள்ள போகிறோம். ಆತನ ಸಂಪೂರ್ಣತೆಯೊಳಗಿಂದ ನಾವೆಲ್ಲರೂ ಕೃಪೆಗಾಗಿ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அப்பா இறங்கின பிறகு என்ன சொல்றாரு? டேய், உங்களுக்கு பனிஷ்மென்ட் கொடுத்த நாட்கள்லாம் முடிஞ்சிடுச்சு, இப்ப அப்பாவா வந்திருக்கிறேன் வா. ಈಗ ಅಪ್ಪ ಇಳಿದ ಮೇಲೆ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? ನಿಮ್ಗೆ ಶಿಕ್ಷೆ ಕೊಟ್ಟ ದಿನ ಎಲ್ಲ ಮುಗೀತು, ಈಗ ತಂದೆಯಾಗಿ ಬಂದಿದ್ದೀನಿ, ಬನ್ನಿ. நியாய பிரமாணத்தை உன்னால செய்ய முடியல, நான் நிறைய ஒட்டி உனக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்தேன், இப்ப முட்டிக்கால ஏஞ்சி வெளியே வா, அப்பா வந்திருக்கேன் அப்படின்றாரு. ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣ ನಿಮ್ಗೆ ಕೊಟ್ಟು ನೋಡಿದೆ, ನಿಮ್ಮಿಂದ ಮಾಡಕ್ಕಾಗ್ಲಿಲ್ಲ, ನೀವೀಗ ಎದ್ದು ಬನ್ನಿ. நான் எல்லா எக்ஸாம்லயும் ஃபெயில் ஆயிட்டேன்ப்பா. ಅಪ್ಪ ಎಲ್ಲಾ ಪರೀಕ್ಷೆಗಳು ನಾನು ಸೋತೋಗಿದ್ದೀನಪ್ಪ. ಸರಿ ಬಾಪ, நான் ஒண்ணும் இல்லாம ஆக போறேன்பா. ಅಪ್ಪ ನಾನು ಏನು வாடா. ಸರಿ ಎದ್ದು ಬಾರೋ. அப்பா என்னால எதுவுமே செய்ய முடியல, நான் எல்லாத்துலயும் முட்டாளா இருக்கிறேன்ப்பா. ಅಪ್ಪ ನನ್ನಿಂದ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗ್ಲಿಲ್ಲಪ್ಪ, ನಾನು ಮುಟ್ಟಾಳನಾಗಿದ್ದೀನಿ, ಎದ್ದು ಬಾಪ. அப்பா வச்சிருக்கேன் யாவான்றாரு. ಅಪ್ಪ ಇಟ್ಟಿದ್ದೀನ ಬಾರೋ. நான் வச்சிருக்கேன் ஃபேக்டரிய, நீ முதலாளே உட்காருடி அப்படின்றாரு. ನಾನು ಇಟ್ಟಿದ್ದೀನ ಫ್ಯಾಕ್ಟರಿ, ನೀನು ಬಂದು ಯಜಮಾನ ಕೂರು. அவருடைய பரிபூரணத்தினாலே ಆತನ ಸಂಪೂರ್ಣತೆಯಿಂದ கிருபை அடைகிற சந்ததி நாம. ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆಯ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ ಸಂತಾನ ನಾವು. தொடர்ந்து படிக்கலாம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. யார் மூலமா? மோசேயின். நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. பாருங்க, ஒரிஜினல் கடவுள் மனிதனாய் மாறி நம்ம முன்னால நிக்கும் போது நான் தான் நியாயப்பிரமாணம் சொல்லிக்கல அவரு. ನೋಡಿ, ನಿಜವಾದ ದೇವರು ಮನುಷ್ಯನಾಗಿ ಬಂದು ನಮ್ಮ ಮುಂದುಗಡೆ ನಿಂತ್ಕೊಳ್ಳುವಾಗ ನಾನೇ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣ ಅಂತ ಹೇಳ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ ಅವರು. நான் கிருபையின், இதுதான் கடவுளோடைய தேவனுடைய உண்மையான அடையாளம். என்ன? அவர் கிருபையும் சத்தியமுமா இருக்கிறார். ಇದೇ ನಿಜವಾದ ದೇವರ ಗುರುತಾಗಿದೆ. ಅದು ಏನು? ಆತನು ಕೃಪೆಯೂ ಸತ್ಯವೂ ಆಗಿದ್ದಾರೆ. இதுல மோஸ்ட் பவர்ஃபுல் என்ன தெரியுமா? ಇದರಲ್ಲಿ ತುಂಬಾ ಶಕ್ತಿಯುತವಾದ ಕಾರ್ಯ ಏನು ಗೊತ್ತಾ? ಸತ್ಯ. சத்தியம், ಸತ್ಯ. இந்த கிருபை என்பது என்ன தெரியுமா? ಈ ಕೃಪೆ ಎಂಬುದು ಏನು ಗೊತ್ತಾ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ ஒரு பெரிய எஸ்டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ಈಗ ಒಂದು ದೊಡ್ಡ ಎಸ್ಟೇಟ್ ಇದೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ஊட்டில பெரிய டீ எஸ்டேட், பங்களா ஃபேக்டரி எல்லாம் இருக்குது. ಈಗ ಊಟಿಯಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಟೀ ಎಸ್ಟೇಟ್, ಬಂಗ್ಲೆ ಫ್ಯಾಕ್ಟರಿ ಎಲ್ಲ ಇದೆ. எல்லாம் இருக்கு. ಎಲ್ಲ ಇದೆ. இந்த டீ எஸ்டேட் பத்திரம் எல்லாம் இருக்கு பாருங்க. ಈ ಟೀ ಎಸ್ಟೇಟ್ ಪತ್ರ ಎಲ್ಲ ಇದೆ ನೋಡಿ. 100 ஏக்கர், அந்த இடத்துல 300 ஏக்கர், ಇಲ್ಲಿ 100 ಎಕರೆ, ಅಲ್ಲಿ 300 ಎಕರೆ. ಫ್ಯಾಕ್ಟರಿ ಸೆಟಪ್ ಇದೆಲ್ಲ இருக்கு, பத்திரங்க இருக்கு இல்லையா? ಈ ಫ್ಯಾಕ್ಟರಿ ಸೆಟಪ್, ಈ ಪತ್ರಗಳಿದೆಯಲ್ಲ, அதுதான் சத்தியம். ಅದೇ ಸತ್ಯ. கிருபை என்ன தெரியுமா? ಈ ಕೃಪೆ ಏನು ಗೊತ್ತಾ?
எங்கேயோ ரோட்ல போயின்னு இருக்கிற நம்மளை கூப்பிட்டு நம்மளை அடாப்ஷன் பண்ணி பத்திரத்தை எழுதி இன்னிலிருந்து இது உனக்கு தான் ಬಾ அப்படின்னு கொடுக்குறாரு பாருங்க. ಎಲ್ಲೋ ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇರೋ ನಮ್ಮನ್ನ ಕರೆದು ನಮ್ಮನ್ನ ದತ್ತು ತಗೊಂಡು ಇವತ್ತಿನಿಂದ ಇದೆಲ್ಲ ನಿನಗೆ ಸ್ವಂತ ಅಂತ ಬರೆದು ಕೊಡ್ತಾರಲ್ಲ, ಅದೇ ಕೃಪೆ. சத்தியம் பெருசு. ಕೃಪೆಯನ್ನು ಸತ್ಯ, ಸತ್ಯ ದೊಡ್ಡದು, சத்தியம் பயங்கர வேல்யூ ஆனது. ಸತ್ಯಕ್ಕೆ ತುಂಬಾ ವ್ಯಾಲ್ಯೂ ಇದೆ. சத்தியத்துல ரத்தமும் உழைப்பும் இருக்குது. ಆ ಸತ್ಯದಲ್ಲಿ ರಕ್ತನೂ ದುಡಿಮೆನೂ ಇದೆ. ஆனா அந்த சத்தியத்தை நமக்கு கிருபையினால தருகிறார். ಆದ್ರೆ ಆ ಸತ್ಯವನ್ನು ನಮಗೆ ಕೃಪೆಯಿಂದ ಕೊಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவ்வளவு பெரிய சத்தியத்தை, அவ்வளவு பெரிய நீதிய, அவ்வளவு பெரிய பரிசுத்தத்தை இப்ப என்ன தராரு? கிருபையின் வாசல்னால நமக்கு கொடுக்கிறாரு. ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಸತ್ಯವನ್ನು, ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ನೀತಿಯನ್ನು, ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಪರಿಶುದ್ಧವನ್ನು ನಮಗೆ ಕೃಪೆಯಿಂದ ಕೊಡ್ತಾರೆ. என் புள்ள வாட்ச்மேனா இருக்குமா? ಓ ನೀನ್ ತಿನ್ನು, ನೀನ್ ತಿನ್ನು, குறைவா நினைச்சுக்காதீங்க, சொல்றேன். ನೀನ್ ತಿನ್ನು, ನೀನ್ ತಿನ್ನು. ನನ್ ಮಗು ಹಸಿವಿ ಆಗಿರೋದಾ, ನನ್ ಮಗು ವಾಚ್ಮನ್ ಆಗಿರೋದಾ? ವಾಚ್ಮನ್ இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பெரிய ಸಲ್ಯೂಟ್. ஏன்னா உழைக்கிற யாருமே, ஆமென், நாம we have to honor. ವಾಚ್ಮನ್ ಆಗಿದ್ದೀರಾ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಗೆ ದೊಡ್ಡ ಸಲ್ಯೂಟ್. ದುಡಿಯೋ ಎಲ್ಲರಿಗೂ ನಾವು ಮರ್ಯಾದೆ ಕೊಡಬೇಕು. நீங்க முதலாளினா, நீங்க வேலைக்காரனோ அந்த வாட்ச்மேனோ இல்ல டிரைவரோ எதுவாமே மேனேஜரோ எதுவாமே இருக்க அவசியம் இல்லை. ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ಆ ಎಸ್ಟೇಟ್ಗೆ ನೀವು ಯಜಮಾನನಂದ್ರೆ ನೀವು ಕೆಲಸದವರಾಗಿನೋ, ವಾಚ್ಮ್ಯಾನ್ ಆಗಿನೋ, ಮ್ಯಾನೇಜರ್ ಆಗಿನೋ, ಯಾವುದಾಗಿನೋ ಇರಬೇಕಾಗಿರೋ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. இப்ப கிருபையின் வாசல் வழியா என்ன பண்றாரு? என்னுடைய பரிபூர்ணத்துக்குள்ள நீ வந்துரு அப்படின்றாரு. ಈಗ ಕೃಪೆಯ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? ನನ್ನ ಸಂಪೂರ್ಣತೆಯಲ್ಲಿ ನೀನು ಬಂದ್ಬಿಡು. யோவான் 17:17 படிக்கலாம். ಈಗ ಯೋಹಾನ 17:17 ಓದಬಹುದು. என்ன சொல்றாரு இயேசு? உம்முடைய சத்தியத்தினாலே, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். நியாய பிரமாணத்தினாலயா? ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣದಿಂದಾನ? எதனால எதனால பரிசுத்தமாக்க சொல்றாரு? இப்போ ಯಾವುದರಿಂದ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡ್ತಾರೆ? ಇವಾಗ சத்தியம் எங்க எங்க இருக்கு? ಪ್ರಶ್ನೆ, ಸತ್ಯ ಎಲ್ಲಿದೆ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நியாய பிரமாணத்துல இல்ல, ಅದು ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣದಲ್ಲಿಲ್ಲ. இயேசுவே சத்தியமும் ஜீவனும் வழியுமாய் இருக்கிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿನೇ ಸತ್ಯವಾಗಿಯೂ ಜೀವವಾಗಿಯೂ ಮಾರ್ಗವಾಗಿಯೂ ಇದ್ದಾರೆ. இப்ப நீங்க நியாய பிரமாணங்கள்ல 100 கட்டளை அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு, ஏங்க எனக்கு வேற ஷார்ட்கட் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நியாய பிரமாணம் ஆதியில இருந்து கடைசி வரைக்கும் எல்லா தேவனுடைய வார்த்தையும் சேர்த்து ஒரே ஆளா இயேசு எனக்கு பிடிக்கும், ஒரே ஆளா இயேசுவை நான் பிடிச்சிட்டேன். ಈಗ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣ ಎಲ್ಲ ಒಂದು ಕಡೆ ಇಟ್ಬಿಟ್ಟು, ಈ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣ ಎಲ್ಲ ದೇವರ ವಾಕ್ಯನ ಒಂದು ಕಡೆ ಇಟ್ಬಿಟ್ಟು, ನಾನು ಒಂದೇ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಹಿಡ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟೆ. பெரிய அம்பானி ரிலையன்ஸ் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ಈಗ ಒಂದು ದೊಡ್ಡ ಅಂಬಾನಿ ರಿಲಯನ್ಸ್ ಕಂಪನಿ ಇದ್ದಾರೆ ಅಂತ ரெண்டு பேர் இருக்காங்க. வாங்க, 2 பேர் தம்பி வாங்க. இப்ப 2 பேர் இருக்காங்க. ಈಗ ಇಬ್ರು ಇದ್ದಾರೆ. ரிலையன்ஸ் கம்பெனில இவங்க 2 பேருமே வந்துட்டு ட்ரை பண்றாங்க. ಈಗ ರಿಲಯನ್ಸ್ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಇವರಿಬ್ರು ಬಂದು ಟ್ರೈ ಮಾಡ್ತಾರೆ. ஒருத்தர் என்ன பண்றாரு? ಒಬ್ಬರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் படிக்கிறேன், ಫಸ್ಟ್ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಓದ್ತೀನಿ, நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அங்க டெக்னிக்கல்ல போறேன். ನಾನು ಫಸ್ಟ್ ಬಂದು ಅಲ್ಲಿ ಟೆಕ್ನಿಕಲ್ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತೀನಿ. இன்ஜினியரிங் முடிச்சாரு, ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಮುಗಿಸ್ತಾರೆ. அதுக்கப்புறம் போறாரு உள்ள. ಅದಾದ್ಮೇಲೆ ಹೋಗ್ತಾರೆ ಒಳಗಡೆ. கம்பெனில ஃபேக்டரியில வேலை, ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಫ್ಯಾಕ್ಟರಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ. அது வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது இன்னும் படிக்கிறாரு. ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾನೆ, ಇನ್ನ அமெரிக்கா ಓದ್ತಾರೆ, போய் படிக்கிறாரு. ಅಮೆರಿಕಾಗ ಹೋಗಿ ಓದ್ತಾರೆ. சொல்றாரு, இன்னும் புது டைப் ஆஃப் காரை வந்துட்டு பேட்டரியோட செய்ய நான் ஒரு டிசைன் கொடுக்குறேன்றாரு. ಹೊಸ ರೀತಿ ಕಾರ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಾನೊಂದು ಡಿಸೈನ್ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ கடினமா ಹೇಳ್ತಾರೆ. உழைக்கிறாரு, 4 இடத்துக்கு போறாரு, தெரிஞ்சுக்கிறாரு, ரஷ்யாக்கு போறாரு, அமெரிக்காக்கு போறாரு, புது சயின்ஸை கொண்டு வராரு. ಕಷ್ಟಪಟ್ಟು ದುಡಿತಾರೆ, 4 ಕಡೆ ಹೋಗ್ತಾರೆ, அவருடைய ಹೊಸ தரிசனம் என்ன? ತಗೊಂಡ್ಬರ್ತಾರೆ. ஒரு நாள் அந்த டாப்ல போய் உட்காரணும் சிஇஓவா. ಅವ್ರ ದರ್ಶನ ಏನು? ಒಂದು ದಿನ ಆ ಟಾಪ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೂರ್ಬೇಕು ಸಿಇಒ ಆಗಿ. எக்ஸாம் எழுதிட்டு இருக்காரு, ಎಕ್ಸಾಮ್ ಬರೀತಾ ಇದ್ದಾರೆ, எல்லாம் பண்ற உழைக்கிறாரு, ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾರೆ, ದುಡಿತಾರೆ. அவங்க ஒரு மீட்டிங் போடுறாங்க, இவர் சொல்றாரு இதுதான் புது டெக்னாலஜி, இந்த மாதிரி வேற எங்கேயுமே வரல உலகத்துல. உடனே அப்ரூவ் பண்றாங்க, சூப்பர்யா, இனில இருந்து நீ தான் இந்த கம்பெனிக்கு பாதி ஹெட் மாதிரி அப்படின்றாங்க. ಅವ್ರು ಮೀಟಿಂಗ್ ಆಗ್ತಾರೆ, ಅವ್ರು ಹೇಳ್ತಾನೆ ಇದೇ ಹೊಸ ಟೆಕ್ನಿಕ್ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ಬರ್ಲಿಲ್ಲ, ಸೂಪರ್ ಅಪ್ಪ, ಇವತ್ತಿನಿಂದ ನೀನು ಈ ಪಾದಿ ಅರ್ಧ ಯಜಮಾನ ನೀನು. இவரு வந்துட்டு ஒரு 25 வருஷமா இந்த போராட்டத்துல எழும்பி கொண்டு வருகிறார். ಇವರು ಬಂದು ಒಂದು 25 ವರ್ಷದಿಂದ ಈ ತರ ಹೋರಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அம்பானி எங்கேயோ போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ಅಂಬಾನಿ ಎಲ್ಲೋ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. எங்கேயோ பீச் பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு. ಇವರೆಲ್ಲೋ ಬೀಚ್ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೂತಿದ್ದಾರೆ, ಗಿಟಾರ್ ವಾಚಿட்டு ಜಾಲಿಯಾಗಿ ಗಿಟಾರ್ ಬಾರಿಸ್ಕೊಂಡು. அம்பானி பாக்குறாரு, ಅಂಬಾನಿ ನೋಡ್ತಾರೆ, உன்னை பார்த்தா என் புள்ள மாதிரி தோணுதுப்பா, ನಿನ್ನ ನೋಡಿದ್ರೆ ನನ್ನ ಮಗನ್ ತರ ಕಾಣಿಸುತ್ತಪ್ಪ. அப்படியே அங்கிள்? ಹೌದಾ ಅಂಕಲ್? இன்னில இருந்து
நானும் உங்களை ஒரு அப்பா மாதிரி பாக்குறேன் அப்படின்னு. ಇವತ್ತರಿಂದ ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಒಂದು ತಂದೆ ತರ ஐயோ ನೋಡ್ತೀನಿ. தம்பின்னு கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சுட்டு ஐயோ வீட்டுக்கு தಮ್ಮ கூட்டு ಅಂತ வந்துட்டு ತಪ್ಕೊಂಡು சொத்தெல்லாம் இவர் ಆಗ್ಬಿಟ್ಟು பேர்ல எழுதி வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க. ಮನೆ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದು ಆಸ್ತಿ ಎಲ್ಲ ಇವ್ರ ಮೇಲೆ ಬರೆದು ಬಿಟ್ರು ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. இப்போ இந்த ரேஸ்ல யார் வின் பண்ணா? ಆಗ ಈ ರೇಸ್ ಅಲ್ಲಿ ಯಾರು ಜಯಿಸಿದ್ರು? ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்போ முழு உருவமாய் நின்னு இருக்கிற தேவனுடைய வார்த்தையா இருக்கிற இயேசுவை நம்ம பிடிச்சுக்கணுமா, இல்ல நியாயப்பிரமாணங்கள்லாம் நம்ம நிறைவேற்றி ஸ்டெப் ஏறி மேல வந்து ரீச் ஆக போறீங்களா? ಈಗ ஹalleluya. ರೂಪವಾಗಿ ನಿಂತಿರುವ ದೇವರ ವಾಕ್ಯವಾಗಿ ನಿಂತಿರುವ ಯೇಸುಸ್ವಾಮಿನ ಹಿಡ್ಕೊಬೇಕಾ, ಇಲ್ಲ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣ ಎಲ್ಲ ನೆರವೇರಿಸಿ ನೀವು ಬರ್ಬೇಕಾ? வார்த்தையே நம்ம பிடிச்சுக்கலாம். ಟಕ್ಕಂತ ವಾಕ್ಯನೇ ನಾವು ಹಿಡ್ಕೊಳ್ಬೇಕು. இயேசு கிறிஸ்துவே வார்த்தையா இருக்கிறாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರೇ ವಾಕ್ಯವಾಗಿದ್ದಾರೆ. வார்த்தையினால பரிசுத்தமானோம். ಆ ವಾಕ್ಯದಿಂದ ಪರಿಶುದ್ಧವಾಗ್ತೇವೆ. எப்படி ஆனோம்? ಹೇಗೆ ಆಗಿದ್ದೇವೆ? இயேசு தேவனுடைய வார்த்தை, அவர் நாம ஏற்றுக்கொண்டோம். அவர் நம்மளுடைய எல்லாவாமும் ஆயிட்டாரு நமக்கு. ஆமென். நமக்கு தலையா இருக்கிறாரு, நமக்கு சகோதரனா இருக்கிறாரு, நமக்கு அப்பாவா இருக்கிறாரு. எல்லாவாமும் இயேசு நமக்கு ஆயிட்டாரு. அவருக்குள்ள வசிக்கிறோம், அவர் நமக்குள்ள வசிக்கிறாரு. நாம் இருவரும் ஒருவர் ஆனோம். இப்போ வேர்ட் ஆஃப் காட் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணோமா இல்ல பண்ண போறோமா? ஆமென் ஹalleluya. அப்ப இயேசுவை நம்ம பெற்றுக்கொள்வது, இயேசுவை ஏற்றுக்கொள்வது எவ்வளவு பெரிய டிக்கெட்னு யோசிச்சு பாருங்க. ಆಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ನಾವು ಸ್ವೀಕಾರ ಮಾಡೋದು, ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಪಡ್ಕೊಳ್ಳೋದು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಟಿಕೆಟ್ ಎಂಬುದನ್ನ ಯೋಚನೆ ಮಾಡಿ. இப்ப அவருடைய முழுமை நமக்கு இலவசமாய் நமக்குள்ள வந்தது. ಈಗ ಆತನ ಸಂಪೂರ್ಣತೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಉಚಿತವಾಗಿ ಬಂದಿದೆ. ಹೇಗೆ ಬಂತು? இருவரும் ஒருவரானோம். ಈಗ ನಾವಿಬ್ಬರು ಒಬ್ಬರಾಗಿದ್ದೇವೆ. ஹalleluya. எத்தனை பேர் பாப்டிசம் எடுத்துக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ತಗೊಂಡಿದ್ದೀರಾ? இல்ல முழுகும் போது மறைக்கிறோம், தண்ணியில இருந்து வெளியில வரும்போது தேவ புத்திரர்களாய் வெளியில வரோம். ನೀರು ಒಳಗಡೆ ಹೋಗುವಾಗ ನಾವು ಮೃತಪಡುತ್ತೇವೆ, ಹೊರಗಡೆ ಬರುವಾಗ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಬರುತ್ತೇವೆ. இயேசு கிறிஸ்து தலை, சரீரம் தேவ சபையாய் இருக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತಲೆಯಾಗಿದ್ದಾರೆ, ಶರೀರವು ದೇವರ ಸಭೆಯಾಗಿದೆ. இயேசுவும் நாமளும் ஒன்னாயிட்டோம். ಆಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿನೂ ನಾವು ಒಂದಾಗಿದ್ದೇವೆ. இப்ப தேவனுடைய வார்த்தை நாம செய்ய போவதில்லை. ಈಗ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಮಾಡೋದಿಲ್ಲ, செஞ்சு வச்ச தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வந்துருச்சு. ಮಾಡಿಟ್ಟಿರುವ ದೇವರ ವಾಕ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಡ್ತು. இதுதான் ரெவலேஷன். ಇದೇ ಪ್ರಕಟಣೆ. that we are not here to obey the word of God, we have obeyed the word of God. ನಾವು ಇಲ್ಲಿ ಇರೋದು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯತರಾಗಿರೋದಿಕ್ಕಲ್ಲ, ನಾವು ವಿಧೇಯತರಾಗೇ ಇದ್ದೇವೆ. வேற ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டோம். ಈಗ ನಾವು ಬೇರೆ ಸ್ಟೇಟಸ್ಗೆ ಬಂದಿದ್ದೇವೆ. தேவ வார்த்தையை நிறைவேற்றுகிற கூட்டம் நாம அல்ல, நிறைவேற்றின கூட்டமா மாறிட்டோம். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನೆರವೇರಿಸುವ ಗುಂಪು ನಾವಲ್ಲ, ನೆರವೇರಿಸಿದ ಗುಂಪಾಗಿ ನಾವಿದ್ದೇವೆ. எல்லா நியாய பிரமாணத்தையும் என்னோட சொல்லுங்க, எல்லா நியாய பிரமாணத்தையும் ಎಲ್ಲಾ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣತೆಯು நிறைவேற்றினவன் நான். ಎಲ್ಲಾ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವನ್ನು ನೆರವೇರಿಸಿದವನು ನಾನು. எவ்வளவு பெரிய ஒரு பொய், ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಒಂದು ಸುಳ್ಳು. பொய் இல்ல ಸುಳ್ಳಿಲ್ಲ. அதுதான் அவர் சொல்றாரு யோவான் 17:17. ಅದನ್ನೇ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ಯೋಹಾನ 17:17. இப்போ இந்த பரிசுத்தம் எப்படி வந்தது? ಈಗ ಈ ಪರಿಶುದ್ಧ ಹೇಗೆ ಬಂತು? ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣದಿಂದ ಅಲ್ಲ, அவருடைய வார்த்தை நம்மள படிக்கலாம். உம்முடைய சத்தியத்தினாலே. உம்முடைய யார் அந்த சத்தியம்? இயேசு. அப்ப இயேசுன்ற வார்த்தை போட்டு சொல்லுங்க. உம்முடைய இயேசுவினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். ஹல்லேலூயா. புரிஞ்சிருச்சா? உம்முடைய இயேசுவினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். ஓகே, அடுத்து உம்முடைய வசனமே சத்தியம். ஆமென். உம்முடைய இயேசுவே சத்தியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய இயேசுவே சத்தியம். நம்முடைய இயேசுவே சத்தியம். நம்முடைய இயேசுவை பெற்றுக்கொள்வதே பரிசுத்தம். ನಮ್ಮ ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ನಾವು ಸ್ವೀಕಾರ ಮಾಡೋದೇ ಪರಿಶುದ್ಧ. எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க? ಎಷ್ಟು ಜನ ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿದ್ದೀರಾ? அப்ப நீங்க பரிசுத்தம் ஆயிட்டீங்களா? ಆಗ ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗ್ಬಿಟ್ರಾ? 100% சொல்லுங்க. 100% ಅಂತ ಹೇಳಿ. 100% பரிசுத்தமா ஆயிட்டேன்னு சொல்லுங்க. 100% ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿ. எப்படி ஆன? ಹೇಗೆ ಆದೆ? அவரோட ஒண்ணாயிட்ட, அவ்வளவுதான். ಅವರ ಜೊತೆ ಒಂದಾಗಿದ್ದೀನಿ ಅಷ್ಟೇ. ಯೇಸುவோட ஒண்ணாயிட்டேன். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೊತೆ ಒಂದಾಗಿದ್ದೀನಿ. ಯೇಸುவை ஏற்றுக்கொண்டேன். ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿದ್ದೀನಿ. என்னவெல்லாம் இருக்கிறாரோ அதெல்லாம் நான் ஆயிட்டேன். இப்போ ಅವರು ಏನಾಗಿದ್ದಾರೋ ಅದನ್ನ ನಾನು ಆಗ್ಬಿಟ್ಟೆ ಇವಾಗ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. திருமணத்தோட பவரே இதுதான். ಮದುವೆಯ ಶಕ್ತಿನೇ ಇದು. ஆமென். கணவன்ட்ட என்ன இருக்குதோ, மனைவிட்ட என்ன இருக்கு, எல்லாமே இவங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணாயிடுச்சு. இப்போ ಈಗ ಗಂಡನ ಹತ್ರ ಏನಿದೆಯೋ, ಹೆಂಡತಿ ಹತ್ರ ಏನಿದೆಯೋ, ಇದೆಲ್ಲ ಇವಾಗ ಒಂದಾಗ್ಬಿಡ್ತು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ வார்த்தையை தெரிந்து கொள்கிறோம். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. குறிப்பாக என்ன பார்த்தோம்? ಇವತ್ತು ನಾವು ಏನು ನೋಡಿದ್ದೇವೆ? அவருடைய வார்த்தையினால
ಆತನ ವಾಕ್ಯದಿಂದ நாம பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿದ್ದೇವೆ. அவரே வார்த்தையின் முழுமையா இருக்கிறாரு. ಆತನೇ ವಾಕ್ಯದ ಸಂಪೂರ್ಣತೆಯಾಗಿದ್ದಾರೆ. He is the word of God. ಆತನೇ ವಾಕ್ಯವಾಗಿದ್ದಾರೆ. Amen. ಆಮೆನ್. அவரை பெற்றுக்கொண்டா ಆತನನ್ನು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿದ್ರೆ வார்த்தையை பெற்றுக்கொண்டோம். ವಾಕ್ಯವನ್ನ ನಾವು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿದ್ದೇವೆ. அவரை பெற்றுக்கொண்டா ಆತನನ್ನ ಪಡ್ಕೊಂಡ್ರೆ சத்தியத்தை பெற்றுக்கொண்டோம். ಸತ್ಯವನ್ನ ಪಡ್ಕೊಂಡಿದ್ದೇವೆ. அவரை பெற்றுக்கொண்டா ಆತನನ್ನು ಪಡ್ಕೊಂಡ್ರೆ கிருபையை பெற்றுக்கொண்டோம். ಕೃಪೆಯನ್ನು ಪಡ್ಕೊಂಡಿದ್ದೇವೆ. Amen. ಆಮೆನ್. ஜெபிப்போம். ஹalleluya. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. Thank you Jesus. இந்த விடுதலையின் வார்த்தைகள் உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை உயர்த்த போகிறது. ಈ ಬಿಡುಗಡೆಯ ವಾಕ್ಯಗಳು ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಅನುಭವವನ್ನು ಇನ್ನ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾಡುತ್ತದೆ. இதிலிருந்து இந்த மைண்ட் செட்டை நீங்க டெவலப் பண்ணிக்கணும். ಇವತ್ತರಿಂದ ಈ ಒಂದು ಮನೋಭಾವನೆಯನ್ನ ನೀವು ಡೆವಲಪ್ ಮಾಡ್ಕೊಬೇಕು. என்னுடைய சுய கிரியைகள்னால நான் பரிசுத்தம் ஆகவே முடியாது. ನನ್ನ ಸ್ವಂತ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ನಾನು ಪರಿಶುದ್ಧನಾಗೋದಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நான் ஏற்கனவே அவருடைய சத்தியத்தினாலே பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறேன். ನಾನು ಆತನ ಸತ್ಯದಿಂದ ಪರಿಶುದ್ಧನಾಗಿದ್ದೇನೆ. இப்போ புது சட்டை வாங்கின கணக்கு. ಈಗ ಹೊಸ ಬಟ್ಟೆ ತಗೊಂಡಿರಲ್ಲ, புதுசா ஒயிட் அண்ட் ஒயிட் சூட் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ಹೊಸದಾಗಿ ವೈಟ್ ಅಂಡ್ ವೈಟ್ ಸೂಟ್ ಹಾಕೊಂಡಿದ್ರೆ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ரொம்ப அழகா இருக்கிறோம், ரொம்ப நல்லா இருக்கிறோமே, ಆಹಾ இந்த ತುಂಬಾ அழுக்கு ಚೆನ್ನಾಗಿದೆಯಲ್ಲ, பண்ணாம பாத்துக்கணும் ஒரு சந்தோஷத்துல நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம் பாருங்க. ಓ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆಯಲ್ಲ, ಇದನ್ನ ಏನು ನಾವು ಗಲೀಜು ಮಾಡಬಾರ್ದು ಅಂತ ಒಂದು ಸಂತೋಷದಲ್ಲಿ ನಾವು ಇದ್ದೀವಿ ನೋಡಿ. அது வேற பரிசுத்தம், ಅದು ಬೇರೆ ಪರಿಶುದ್ಧ. ஆனா உங்களை நான் வந்துட்டு கேவலமா இருக்கிறேன், நான் ஒரு பாவி, நான் கந்தையா இருக்கிறேன், அப்போ உங்களுடைய கோலத்தை கந்தையா பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல இன்னும் எவ்வளவு அழுக்கு பட்டா என்ன பரவாயில்ல, கடைசியில பார்த்துக்கலாம், இப்போ படட்டும் அப்படின்னு பாவத்துல பாவங்கள் செய்ய இறங்கிடுவோம். ಒಂದು ವೇಳೆ ನಾನು ತುಂಬಾ ಪಾಪಿ, ನಾನು ತುಂಬಾ ಒಂದು ಮೋಸವಾದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದರಿಂದ ನಿಮ್ಮನ್ನ ನೀವು ತುಂಬಾ ಕೇವಲವಾಗಿ ನೋಡ್ಕೊಂಡ್ರೆ ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡಬಹುದು ಅಂತ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. உள்ளான அடையாளம் நான் பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறேன்னா அந்த ஒயிட் ஷூட்டை பாதுகாக்க யோசிப்பீங்க. ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಇರುವ ಆ ಗುರುತು ನಾವು ಪರಿಶುದ್ಧನಾಗಿದ್ದೀನಿ ಎಂದು ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರೆ ಆ ವೈಟ್ ಸೂಟ್ ಅನ್ನ ನೀವು ಕಾಪಾಡ್ಕೊಳ್ತೀರಾ. எதை செஞ்சாலும் கேர்ஃபுல்லா செய்வீங்க, ஏன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லிங்க அப்படின்னு. ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಗಮನ ಇಟ್ಟು ಮಾಡ್ತೀರಾ, ಇದು ಸ್ವಲ್ಪ ಕಾಸ್ಟ್ಲಿ ರೀ, ட்ரை கிளீன் கொடுத்தா பாழாக்கிடுறாங்க, அதனால கொஞ்சம் நானே பாத்துக்க போறேன் அப்படி. ಡ್ರೈ ಕ್ಲೀನಿಂಗ್ ಕೊಟ್ರೆ ಹಾಳು ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ, ಅದರಿಂದ ನಾನೇ ನೋಡ್ಕೊಳ್ತೀನಿ. இல்லை ஏதோ வீட்டில் இருக்க டிஷர்ட் போட்டு வந்திருக்கேன்னா உங்களுக்கு இது மேலே எது சாம்பார் பட்டானே எது பட்டானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு, அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற உள் உணர்வு என்ன சொல்லணும், நான் ஏற்கனவே பரிசுத்தமா இருக்கிறேன், நான் கேர்ஃபுல்லா இருக்க போறேன். ಆಗ ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ನೀವು ಹೇಳ್ಕೊಳ್ಬೇಕು, ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿದ್ದೀನಿ, ನಾನು ಇನ್ನ ಜಾಗೃತನಾಗಿರ್ತೇನೆ. நீங்க கனெக்ட் ஆகணும், நான் ஏற்கனவே பரிசுத்தமா இருக்கிறேன். ನೀವು ಸತ್ಯದ ಜೊತೆ ಕನೆಕ್ಟ್ ಆಗಬೇಕು. ನಾನು ಪರಿಶುದ್ಧಮಾக்கப்பட்டிருக்கேன், நியாய பிரமாணத்தினால அல்ல. ನಾನು ಸತ್ಯದಿಂದ ಪರಿಶುದ್ಧನಾಗಿದ್ದೇನೆ, ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣದಿಂದ ಅಲ್ಲ. நேரத்துல தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை கொடுக்க ஆயத்தமாவோம். ஜெபத்தோட ಈ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಕೊಡುವ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಕೊಡೋದಕ್ಕೆ ನಾವು ಸಿದ್ಧರಾಗೋಣ. ஒரு செகண்ட் ஜெபித்து கர்த்தருக்கான காணிக்கைகளை செலுத்துங்கள். ಈ ಕಾಣಿಕೆಯನ್ನು ತಗೊಂಡು ಒಂದು ಸೆಕೆಂಡ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ದೇವರಿಗಾಗಿರುವ ಕಾಣಿಕೆಗಳನ್ನ ನಾವು ಕೊಡೋಣ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮத்தினாலே ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಆಶೀರ್ವದಿக்கிறோம். ಈ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇವೆ, சுத்திகரிக்கிறோம், ಅದನ್ನ ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುತ್ತೇವೆ. கொடுத்த ஒவ்வொரு கரத்தையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். ಕೊಡುವ ಒಂದೊಂದು ಹಸ್ತಗಳನ್ನು ಕುಟುಂಬಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇವೆ. 1000 மடங்கு பலகி பெருகி அவருடைய வாழ்க்கைக்குள்ளாகவே மறுபடியும் வந்து சேரட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். 1000 ಪಾಲು ಹೆಚ್ಚಾಗಿ ಮತ್ತೆ ಅವರ ಬಾಳಲ್ಲಿ ಬಂದು ಸೇರ್ಲಿ ಅಂತ ಹೇಳಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇವೆ. காணிக்கைகள் சபையோட தேவைக்கென்று அது பலகி பெருகி ಯೂಸ್ ಆಗட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். ಈ ಕಾಣಿಕೆಗಳು ಸಭೆಯ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಉಪಯೋಗವಾಗಲಿ ಅಂತ ಹೇಳಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇವೆ. அப்படியே எழுந்து நிற்போம், ஜெபிக்கலாம். ಹಾಗೆ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. Thank you Lord. ஹalleluya. ஜெபிக்க போறோம். ஹalleluya ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ. விசேஷமா உங்களுக்கு ஏதாவது காரியம் வேணும், குறிப்பான ஒரு அற்புதம் வேணும், ವಿಶೇಷವಾಗಿ ನಿಮ್ಗೆ ಏನಾದರೂ ಒಂದು ಕಾರ್ಯ ಬೇಕು, ಇಲ್ಲ ಒಂದು ಅದ್ಭುತ ಬೇಕು அப்படின்னா இந்த நேரத்துல இந்த ஜெப வேளையில உங்க பாயிண்ட்டை வச்சு நீங்க ஜெபிங்க. ಈ ಸಮಯದಲ್ಲಿ, ಪ್ರಾರ್ಥನೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಪಾಯಿಂಟ್ ಅನ್ನ ಇಟ್ಟು ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ಅನ್ಯ ಭಾಷೆ தெரிஞ்சவங்க ಸ್ಟಾರ್ಟ್ ಸ್ಪೀಕಿಂಗ್ ಇನ್ ಟಂಗ್ಸ್. ಅನ್ಯ ಭಾಷೆ ಗೊತ್ತಿರೋರು ಅನ್ಯ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡಿ.
கிருபை என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே நான் வாழ்வது உங்க கிருபை நான் வளர்ந்ததும் உங்க கிருபை என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. Do we have requests? Online, YouTube. So ஒரு நிமிஷம் அந்த யூடியூபோட ரிக்வெஸ்ட் கேட்டு ஜெபிக்கலாம். Quickly read them out. Thank you Jesus. Prophet, there are 3 requests on YouTube. Okay. We don't have specific names for a few of them or specific details. The first one is for Brother Ranjit Reddy. Brother Ranjit Reddy. He's 30 years old. Okay. The request is that he underwent surgery for boils in his thighs. Okay. And now his kidneys and liver are affected. He has to undergo another surgery. Please pray for his complete His healing. name again? Ranjit Reddy. Ranjit Reddy. In the name of Jesus, brother, we release the healing. We release the healing of Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய பரிபூரணம் சுகம் இந்த நேரத்தில் உங்க கிட்னிஸ் மீதும் லிவர் மீதும் வைட்டல் ஆர்கன்ஸ். Thank you Jesus. ಸ್ತೋತ್ರ ಯೇಸುವೆ. 6 நாட்களுக்குள்ள உங்களுடைய பரிபூரண சுகம் நீங்க உணர்வீங்க. You will be healed in the next 6 days completely. ಬರುವ And I 6 cancel ದಿನಗಳಲ್ಲಿ ನೀವು every ವಾಸಿಯಾಗುತ್ತೀರಾ. report. I call them as a misinformation. I declare you healed. Amen. In Jesus' name. Amen. Thank you, Prophet. Yeah. Prophet, next one, we don't have entire details, but this Okay. is from someone whose ID is Harsha's vlog. Okay. It says, "Hello, Pastor, kindly share the Zoom link as my friend's baby is having a medical emergency concerning the liver. I Okay. want baby to get prayed. Please, குழந்தைக்கு Pastor." நேரா கைகளை உயர்த்துவோம். ಆ ಮಗುವಿಗೆ YouTubeல ನೇರವಾಗಿ எழுதி ಕೈ ಚಾಚೋಣ. இருக்காங்க. குழந்தைக்கு liver issue. Yes, Prophet. Father, we pray for that baby. ஆவியானவர் உங்களுக்கு தெரியும் அந்த குழந்தை எங்க இருக்குது இந்த நேரத்துல. நீங்க தாமே அந்த இடத்துல இறங்கி அந்த குழந்தையை ஆசீர்வதிக்கும்படி அந்த லிவரை உயிர்ப்பிக்கும்படி நாங்க சபையாய் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற இந்த திறப்பின் வாசல் வழியாய் நம்முடைய ஆவியானவர் அந்த குழந்தையை தொடுவீராக. இந்த நேரத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும். அந்த லிவர் ப்ராப்ளம் மறைந்து போனது, இட் இஸ் a false information என்ற ஒரு செய்தி வரட்டும். அந்த குழந்தையோட உயிரை பாதுகாக்கிறோம், சரீரத்தை பாதுகாக்கிறோம், ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். Amen. Amen. Thank you, Amen. Prophet. Prophet, the final one is. பிசாசு தோத்து போனான். ஹalleluya. Amen. Yes. Amen. Final one is from Sister Sumati Dhanpal. சுமதி She has a தன்பால். few prayer requests. Okay. The first one is for the salvation of her husband, her Salvation. children, son Okay. and daughter. And then for the son and the daughter for their studies and their future. Okay. And for her own health, she hasn't specified what it is. Okay. And for them to own a house and for debts to be cleared and for them to have a vehicle. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சுமதி தன்பால் அவங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். குறிப்பாக கணவன் பிள்ளைகள் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக வரட்டும். இன்னும் 3 மாதத்துக்குள்ள ஒரு மாற்றம் அந்த குடும்பத்தில் வரும்படி இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசன வார்த்தையோடு ஆசீர்வதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். சரீரத்தில் உள்ள பாதிப்புகள், தேங்க்யூ ஜீசஸ், அவயவத்தில் இருக்கிற பாதிப்புகள் இந்த நேரத்தில் மறையட்டும். முழுமையான சுகம் இறங்கட்டும். ஹீலிங் அண்ட் ஃபைனான்சஸ் இந்த நேரத்தில் ஃபைனான்சியல் டெலிவரன்ஸ், கடன்கள்ல இருந்து விடுதலை, பொருளாதாரத்தின் திறந்த வாசல்களை நான் வைக்கிற பொருளாதாரத்தில் தேங்க்யூ லார்ட். இந்த நாளிலிருந்து ஒரு வித்தியாசத்தை காணும்படி ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். ஹalleluya. Amen. Thank you, Prophet. ஜெபித்து முடிப்போம். இந்த நேரத்தில் கடைசி இன்னொரு தடவை இந்த பாடலை பாடி இயேசுவை ஆராதிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க நல்ல கரங்களை உயர்த்தி உங்க
கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதும். நல்ல வாய்களை திறந்து பாடுங்க. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை. சொல்லுங்க ஏசப்பா பாட்டு. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை. நல்லா சத்தமா குரலை உயர்த்தி. நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும். மறுபடியும் பாடுவோமா? கிருபை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல். தீர்க்கதரிசனமா பாடுங்க. உங்க கிருபை போதும் என்று சொல்லுவோம். உங்க கிருபை வேண்டுமே, கிருபை வேணும். உங்க கிருபை போதுமே, உலகத்தை வெல்ல அவர் கிருபை மாத்திரம் போதும். சாத்தானை ஜெயிக்க அந்த கிருபை மாத்திரம் போதும். பரிசுத்தமாக அந்த கிருபை மாத்திரம் போதுமே. உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபை மீது கிருபை பெற்றோம் என்ற வார்த்தையை சொல்லி இந்த காங்கிரிகேஷனை ஆசீர்வதிக்கிறோம். அநேக தேசங்கள்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். Thank you Jesus. அற்புதங்கள் நடக்கட்டும். Thank you Lord. சரீரத்தில் காணப்படுகிற கட்டிகள் இந்த நேரத்தில் மறையும்படி கட்டளையிடுகிறேன். பில்லி சூனியங்கள் மறையும்படி கட்டளையிடுகிறேன். தொண்டையில ஒரு கேன்சரை போல ஒரு அழுகி கொண்டிருக்கிற ஒரு கட்டியை நான் ஒரு இடத்துல பார்க்குறேன். ஆன்லைனில் இருக்கிறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். இன்னும் 15 நாட்கள்ல அந்த கட்டி அதுவாக காய்ந்து விழுந்து விடும். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு சில பேரை பார்க்குறேன், கடன் பிரச்சனையில் சிக்கி கொண்டு இருக்கிறீங்க. விடுதலை வருகிறது. தேங்க்யூ லார்ட். உங்களுக்கான வாசல்களை தேவன் தருகிறார். பண தேவைகளை சந்திக்க போகிறார். தேங்க்யூ லார்ட். ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்க கிருபையின் பரிபூரணம் வந்தது. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். சத்தியம் வந்தது. பலன் மேல் பலன் அடைந்தோம். கிருபையின் மேல் கிருபை அடைந்தோம் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். ஹalleluya, hallelujah, hallelujah. God bless you. சந்தோஷமா போயிட்டு வாங்க. சபை முடிந்தது. போகும்போது ஒருவர் நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிங்க. அடுத்த வாரம் பார்ப்போம். Thank you. God bless you. Amen. Andaman, here's a good news for you. Prophet Naveen from Higher Life Church will minister, carrying a message and an anointing that has sparked change across nations. Blessing of Abraham. I've got the spirit of Abraham. Go ahead. Shout it out. Get ready to experience a move of God that could redefine your future. Join us on 20th September at 6 p.m. and 21st September at 10 a.m. at Maranatha King's Church. Andaman, here's a good news for you. Prophet Naveen from Higher Life Church will minister, carrying a message and an anointing that has sparked change across nations. Blessing of Abraham. I've got the spirit of Abraham. Go ahead. Shout it out. Get ready to
experience a move of God that could redefine your future. Join us on 20th September at 6 p.m. and 21st September at 10 a.m. at Maranatha King's Church.